இந்த வழி வரலையும் லாஸ்ட் இதோட முடிச்சோம் இல்ல நீதான் முன்னாடி ஒரு பாடத்தை விட்டு ஞாபகம் இருக்கா அல் இஸ்திஃப்ஹாமு வ அதவாத்துஹு அதாவது அல் இஸ்திஃப்ஹாம் கொஸ்டின் டாக் அது கேள்விக்கான அந்த குறி மற்றும் அதுக்கான ஹர்ஃபுகள் என்னென்ன அப்படின்னு அந்த உறுப்புகள் என்ன இப்ப முதல்ல கொண்டு வரோம் பாருங்க அல் ஹம்ஸத்து வஹல் அல் ஹம்ஸா அதாவது கொஸ்டின் டாக் வரக்கூடிய அல் ஹம்ஸா வஹல் இப்ப அதுக்கு முன்னாடி காயிதா பாருங்க இல்ல இதெல்லாம் நமக்கு விளங்கின பாடம் தான் மூணு ஆனா பலாகால இது எப்படி அப்படின்னு சொல்றாங்க அல் இஸ்திஃப்ஹாமு தொலபுல் இல்மி பிஷைஇன் லம் யகுன் மஅலூமன் மின் கப்லு அல் இஸ்திஃப்ஹாம் என்பது கேள்வி அந்த கொஸ்டின் டாக் என்பது இதற்கு முன்னால் அறியப்படாத ஒன்றை அறிவதற்காக கொண்டு வருவது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி தெரியாது அது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொண்டு வரக்கூடியதுதான் அந்த ஹர்ஃப் தான் அல் இஸ்திஃப்ஹாம் கேள்வி அதான் லம் யகுன் மஅலூமன் மின் கப்ல் இதுக்கு முன்னாடி அதனுடைய அறிவு இருக்காது நமக்கு அறியப்பட்டிருக்காது அந்த விஷயத்தை அந்த கல்வியை தேடுவதற்கு தான் அல் இஸ்திஃப்ஹாம்னு சொல்லப்படும் வலஹு அதவாத்துன் கஸீரத்துன் அதற்கு நிறைய உறுப்புகள் இருக்கு நிறைய ஹர்ஃபுகள் இருக்கு அது நிறைய ஹர்ஃபுகள் இருக்குது மின்ஹா அதிலே அல் ஹம்ஸது வஹல் சொல்றாங்க ஹம்ஸா ஒன்னு ஹல் ஒன்னு யுத்லபு பில் ஹம்ஸதி அஹது அம்ரைனி ஹம்ஸாவை கொண்டு இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று நாடப்படும் ஒன்று தேடப்படும் ஹம்ஸா இப்ப ஒரு கொஸ்டின் டாக்ல ஹம்ஸா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு காரணமா இருக்கும் அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளும் அந்த நேரத்தில் ஹம்ஸா கொண்டு வர முடியும் சும்மா எல்லாத்துக்கும் ஹல்லாம் கொண்டு வரக்கூடாது எங்க ஹம்ஸா கொண்டு வரணும் எங்க ஹல்லு கொண்டு வரணும் அப்ப ஹம்ஸா கொண்டு வராங்க ரெண்டுல ஏதேனும் ஒரு இடத்துல தான் ஹம்ஸா கொண்டு வரணும் அதான் சொல்றாங்க யுத்லபு பில் ஹம்ஸதி அஹது அம்ரைனி இரண்டு விஷயங்களில் ஏதேனும் ஒன்றிற்காக ஹம்ஸா கொண்டு வரப்படும் எதுக்கு கொண்டு வரப்படும் التصور وهو إدراك المفرد هو إدراك المفرد அப்படின்னா அதாவது ஒருவரை அடைவது நடத்தும் இத்ராக்குன்னு அடைவது அல் முஃப்ரத் ஒருவரை அடையிறது எப்படின்னா ரெண்டு விஷயத்துல டவுட்டா இருக்கும் அதுல எந்த ஒண்ணு அதான் விஷயம் பண்ணா ரெண்டு விஷயம் நமக்கு முன்னாடி இருக்கும் ரெண்டுல எது ஒண்ணும் தெரியாது அதனால ஒன்றை அடைவதற்காக ஹம்ஸா கொண்டு வரலாம் அதான் முக்கியமான விஷயம் அதான் சொல்றாங்க அது தசவுரு அது வந்து ஒரு என்னது தசவுர்னா தசவ்வர்த அப்படின்னு அர்த்தம் இமேஜின் இத்ராக்குல் முஃப்ரத் ஏதேனும் ஒன்றை அடைவது நமக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்கும் அந்த ரெண்டுல எதுன்னு தெரியாம இருக்கும் ஆனா ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் கன்ஃபார்மா அந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணும் தெரியல அப்ப ஏதேனும் ஒன்றை அடைவதற்காக என்ன கொண்டு வரலாம் முன்னாடி அம்சம் கொண்டு உதாரணம் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் உதாரணம் பாருங்க அன்தல் முசாஃபிரு அம் அஹூக நீ பயணம் செய்தாயா அல்லது உன்னுடைய சகோதரன் பயணம் செய்தானா இங்கே பயணம் செஞ்சது கன்ஃபார்ம் இப்ப டவுட் என்ன நீயா உன் சகோதரனா அப்ப அதான் சொல்றாங்க பாருங்க ஹுவ இத்ராக்குல் முஃப்ரத் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது ரெண்டு பேர் இருப்பாங்க அதுல ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது இப்ப அதான் அது وفي هذه الحالة تأتي الحمزة متلوة بالمسؤول عنه அப்ப அந்த நேரத்துல ஹம்ஸா கொண்டு வரப்படும் வயுதுகரு லகு ஃபில் காலிபி வயுதுகரு லகு ஃபில் காலிப் பெரும்பான்மையான நேரங்கள்ல எதற்காக ஹம்ஸா கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா வயுதுகரு லகு அதுக்கு யுதுகருனா அறிவிக்கப்படும் நினைவு கூறப்படும் லஹு ஃபில் காலிப் அதிகமான நேரங்கள்ல வந்து ஹம்ஸா எதுக்காண்டி வரும் அப்படின்னா முஆதிலுன் பஅத அம்முக்கு பகரமாக அப்படிதான் நம்ம சொல்லலாம் முசாஃபிர் அம் அஹூகன் இருக்கணும் அல்லதுன்னு இருக்கணும் இந்த அல்லதுக்கு பகரமாக அதிகமா என்ன வரும் ஹம்ஸா வரும் அப்படின்னு சொல்றோம் இது முதல் விஷயம் இதுல நீங்க தூக்கிப்படுறான் ஹம்ஸா வர்றதுக்கான காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயத்துல எந்த ஒண்ணு நம்மளால கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறப்ப ஹம்ஸா கொண்டு வரணும் ஏன்னா அது ரெண்டு விஷயம் வரப்ப கண்டிப்பா நடுவில் அம்மு வந்து ஆகணும்ல எப்படி வந்து ஆகணும் அல்லதுன்ட்டு அப்ப அந்த அல்லதுக்கு பதிலாக அந்த அம்முக்கு பகரமாக அதிகமாக ஹம்ஸா வரும் சொல்றாங்க முடிஞ்சு இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது அத்தஸ்தீக்கு உறுதிப்படுத்துறது وهو إدراك النسبة தொடர்பை உறுதிப்படுத்துறதுக்காண்டி வரும் وفي هذه الحالة இந்த நேரத்துல يمتنع ذكر المعادل இந்த நேரத்துல என்ன வராது சொன்னா இந்த ரெண்டெல்லாம் வராது இந்த நேரத்துல என்ன வருது அந்த ரெண்டுலாம் ஆப்போசிட் இதுக்கு உதாரணம் பாருங்க பால பாருங்க அந்த ஆறாவது உதாரணம் பாருங்க கரெக்டா யஸ்தஉ அஸ்ஹபு தங்கம் கரைபடியுமா அழுக்காகுமா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்
இத்ராக்குன் நிஸ்பா, அந்த நிஸ்பத்தை தான் உறுதிப்படுத்துறோம். தங்கம் கரை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னா, இங்க வந்து தங்கம் கரை பிடிக்குமா வெள்ளியாலாம் கேட்கல, ரெண்டு ஒண்ணு இல்ல. இங்க என்ன அர்த்தம்? நிஸ்பா, அதாவது இத்ராக்குன் நிஸ்பா மட்டும்தான். ஒரு விஷயத்த வந்து அதனால அதனுடைய விஷயத்தை உறுதிப்படுத்துறது மட்டும் தான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம், ஹம்சா கொண்டு வரலாம். ஏன்னா இந்த இடத்துல என்ன வராது, அதான் சொல்லுவாங்க எம்தன்யு திக்ருல் மஆதில். இந்த இடத்துல என்ன வராது, மஆதில் வராது, முஆதில் வராது. அந்த எய்தாப்லாம் வரவே வராது. அவலாம் பண்ணலாம், கண்ணை மூடிட்டு காயிதா கூட தேவையில்லை. அந்த காயிதாவுடைய மேல கல் இஸ்திஃபாமு தலபுல் இல்மி பிஷைஇன் லம் யகுன் மஅலூமன் மின் கப்லு வலஹு அதவாதுன் கஸீரத்துன் மின்ஹா அல் ஹம்ஸா வ ஹல் இருக்குதா. அதுக்கப்புறம் ஹம்ஸான்னு சொன்னா ஒன்னு இத்ராக்குல் முஃப்ரத், ரெண்டாவது இத்ராக்கு அன்னிஸ்பா. அவலாம் முடிஞ்சு. அதை பிரீஃபா தெரிஞ்சுக்கிறது தான் நான் சொல்றாங்க. ஓஃபி ஹாதில் ஹாலி தஅதி அல் ஹம்ஸத்து மத்லூவத்தன் பில் மஸ்ஊலி அன்ஹு வ யுذكر له في الغالب معادل بعد அம். ஏன்னா ரெண்டுல ஒண்ணுங்கிறப்ப கண்டிப்பா இடத்துல வந்திருக்கும், அம்மு வந்திருக்கும். அது பகரமா என்ன பண்றோம், ஹம்ஸா கொண்டு வரும். ரெண்டாவது இத்ராக்கு நிஸ்பா, நிஸ்பத்தை உறுதிப்படுத்துறது. தங்கம் கரை பிடிக்குமா, கரையை வந்து உறுதிப்படுத்துறது. தங்கத்தோட கண்டிப்பா தங்கம் கரை பிடிக்குமா பிடிக்காது, அவ்வளவு. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், ஹம்ஸாவை கொண்டு வரலாம். ஆனா அந்த நேரத்தில் என்ன வராது, முஆதில்லாம் வராது. ஏன்னா அதோட அதுக்கு இன்னொரு பொருள் பக்கத்துல இருக்குதா, இல்ல. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. உதாரணத்துல, அதாவது இத்ராக்குல் முஃப்ரத்ல கன்ஃபார்ம் நியூஸ் யாரு போனான்னு தெரியல, ஆனா இங்க நியூஸே கன்ஃபார்ம் இல்ல. இதுக்கு ரெண்டாவது என்ன வித்தியாசம், இதுக்கு கண்டிப்பா பயணம் பண்ணி போயிட்டாங்க, அது யாரு, ரெண்டு பேர்த்துல யாருன்னு தெரியல, நீயா உன் சகோதரனும். ஆனா ரெண்டாவது உதாரணத்துல பாத்தீங்கன்னா விஷயமே என்ன இல்ல, அது ஸ்ட்ராங்கா இல்ல. அப்ப விஷயத்தை உறுதிப்படுத்துறது, மேல ஆளை உறுதிப்படுத்துறது, ரெண்டுல ஒண்ணு. இங்க அந்த விஷயத்தையே உறுதி அவலாம் முடிஞ்சு. அடுத்து சொல்லலாம் பாருங்க, வயுத்துலபு பி ஹல். அப்புறம் ஹல்லை கொண்டு எது நாடப்படும் என்று சொன்னால் அத்தஸ்தீகு, உண்மைப்படுத்துற நாடப்படும். அப்படியா, லைஸ கைரு, அதை தவிர எதுவுமே இல்லை. அதை தவிர உண்மையா அப்படிங்கறதுக்காண்டி ஹல் கொண்டு வரலாம். இந்த விஷயமா இது உண்மையாப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹல் கொண்டு வரலாம். வயம்தனிஉ மாஹா அஸ்ஸிக்ருல் முஆதில். இங்க என்ன வராது, முஆதில்லாம் வராது. இப்ப ஈஸிமுல்லாம் வாழ்க்கையில முதல்ல என்ன பண்றோம், ஹம்சாவுக்கும் ஹல்லுக்கும் உள்ள வித்தியாசம் ஃபுல்லா படிச்சிட்டோம். ஹம்சா ரெண்டு அர்த்தத்துல ஏதாச்சும் ஒரு அர்த்தத்துல வரும். ஒண்ணு இஃப்ரா, என்ன அர்த்தம், இத்ராக்குல் முஃப்ரதுக்கு வரும், அப்ப முஆதில் வரும். ரெண்டாவது இத்ராக்குல் நிஸ்பா, அந்த நேரத்துல முஆதில் வராது. இப்ப ஹல்லோட வேலை என்ன தெரியுமா, அதுவும் தஸ்தீக் பண்றதுதான். ஹல்லும் தஸ்தீக் பண்றதுதான், ஆனா முஆதில் வராது. ஹல்லுடைய இடத்துல சில ஹம்சா கொண்டு வரலாம். எப்ப கொண்டு வரலாம், தஸ்தீக் காண்டி கொண்டு வரலாம். இத்ராக்குல் நிஸ்பத்தை தஸ்தீக் பண்றதுக்காண்டி கொண்டு வரலாம். இது உண்மையா அப்படின்னு கேட்கறது நீங்க ஹல்லையும் கொண்டு வரலாம், ஹம்சாயும் கொண்டு வரலாம். ஆனா ரெண்டு இருக்குது, உண்மைதான் ரெண்டு இருக்குது. யார் பண்ணல இந்த இடத்துல ஹல்ல கொண்டு வரக்கூடாது, என்னதான் கொண்டு வரணும், ஹம்சா தான் கொண்டு வரணும். அதான் சொல்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. உதாரணம் பாருங்க, அலம்சிலத்து, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம். அன்தல் முசாஃபிர் அம் அஹூப், நீ பயணம் செஞ்சியா இல்ல உன்னுடைய சகோதரன் பயணம் செஞ்சானா. முஷ்தரி அன்த அம் பாயிஉன், நீ வாங்கினியா இல்ல வித்தியா. அஷ்ஷஈரன் ஸரஅத அம் கம்ஹன், ராகிபன் ஜிஅத அம் மாஷியன், அயௌமல் ஜும்அதி யஸ்தரிஹுல் உம்மாலு அம் யௌமுல் அஹதி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்கள். அதே போல அயஸ்தவு ஸஹபு, தங்கம் கரை பிடிக்குமா. அயசீருல் கமாமு, என்ன அர்த்தம், மேகங்கள் நகருமா. ஏன்னா இங்க மேகங்கள் நகருமாங்கிறதே டவுட், அதை உண்மைப்படுத்துறோம். அடுத்து பாருங்க, அத்த தஹர்ரகுல் அர்து, பூமி நகருமா. அடுத்து இப்ப ஹல்ல சொல்லுவோம், ஹல் யஅகிலுல் ஹயவான், ஹயவானுக்கு யஅகிலு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது கால்நடைகள் வந்து என்ன பண்ணுவாங்களா, யஅகிலுனா அறிந்து கொள்ள அறிவார்களா. ஹல் யுஹைசு நபாத்து, என்ன அர்த்தம், நபாத்னா புற்பூண்டுகள், புல்பூண்டு வந்து அல் யுஹைசு உணருமா. ஹல் என்மு அல் ஜமாது, என்முனா வளர்றது, அல் ஜமாதுனா என்ன அர்த்தம், ஜமாதுனா நகராத அசையாத பொருட்கள்லாம் வளருமா, கல்லு பாறைலாம் வளருமா. அப்ப இதை உண்மைப்படுத்துக்காண்டி கேட்குது, எப்போ பாறை நகருமா பாறை வளருமா அப்படின்னா நம்ம உண்மைப்படுத்துறதுக்காண்டி கேட்குது. இது விளங்குச்சா இல்லையா. ஓகே, அடுத்து பக்கியத்து அதவாத்தில் இஸ்திஃபாம். பக்கியத்து அதவாத்தி இஸ்திஃபாம்,
இப்ப மேல வந்து ஹல் பார்த்துட்டோம், ஹம்சா பார்த்துட்டோம். இன்னும் பக்கியா மீதம் உள்ள இஸ்திஃபாமுக்கான ஹர்ஃபுகள் என்னென்ன காயிதா பாருங்க. கவாயிதுல மன் இருக்குதா, அதுவும் ஹர்ஃபு இஸ்திஃபாம். இது எதுக்கு கொண்டு வரப்படும்? யுத்லபு பிஹா தஅய்யினுல் உகலா, அறிவாளிகளை வந்து குறிப்பிடுவதற்காக. ஏன்னா மண்ணுங்கிறது மனுஷன் தான் கொண்டு வரும், சரியா? அது ஒன்று. அப்புறம் மா யுத்லபு பிஹா ஷரஃபுல் இஸ்மி, ஒரு பேரை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மா கொண்டு வரும். என்ன அதான் மஸ்முகன் கேட்போம், உன்னோட பேர் என்ன. மத்தா யுத்லபு பிஹா தஅய்யினு ஸமான், அது காலத்தை வந்து குறிப்பிடுறதுக்காண்டி, இது எப்ப நடந்துச்சு, பாஸ்ட்லயா பிரசண்டா அப்படிங்கிறது. ஐயான இது அதே தான் ஐயான. ஆனா என்னன்னு சொன்னா, ஐயானு சொன்னா யுத்லபு பிஹா தஅய்யினு ஸமானில் முஸ்தக்பல் காஸத்தன், ஃபியூச்சரை குறிக்கிறதுக்காண்டி மட்டும்தான் ஐயானங்கிற வார்த்தையை கொண்டு வருவாங்க இஸ்திஃபாம்ல. ஐயானங்கிறது ஃபியூச்சரை குறிக்க மட்டும். ஆனா மத்தாங்கிறது மாதி முபாரிக். கைஃப எப்படி, இதே கொண்டு வருவாங்க. யுத்லபு பிஹா தஅய்யினுல் ஹால், அந்த நிலையை விளக்குறதுக்காண்டி எப்படி நடந்துச்சு. ஐன எங்கே, யுத்லபு பிஹா தஅய்யினுல் மக்கான், எங்க நடந்துச்சு, இடத்தை குறிக்கிறதுக்காண்டி. அன்னா வதஅதி லிமஆனின் இத்தா, இந்த அன்னாங்கிறது நிறைய அர்த்தத்துக்கு வரும். அன்னாங்கிறது நிறைய அர்த்தத்துக்கு வரும். ஃபதகுன பிமஅனா கைஃப, கைஃபங்கிற அர்த்தத்திலேயே வரும். வபிமஅனா மின் ஐன, இந்த மின் ஐனங்கிற அர்த்தத்திலேயும் வரும். வபிமஅனா மதா கம், இந்த அர்த்தமும் வரும். வயுத்லபு பிஹா தஅய்யினுல் அதத், எண்ணிக்கை குறிப்பிடுவதற்கும் ஒரு அன்னாங்கிறது. சரியாமலா? இந்த குரான்ல வருதுல மரியம் அன்னாலகி ஹாதா, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு. அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தத்துல வருது, ஐனங்கிற அர்த்தத்துல வருது. ஓகே, அடுத்து பாருங்க. அப்ப கம்முங்கிறது வயுத்லபு பிஹா தஅய்யினுல் அதத், அதான். அப்புறம் ஐங்கிறது வயுத்லபு பிஹா தஅய்யினு அஹதில் முதஷாரிகீன ஃபி அம்ரின் யஉம்முஹுமா, அதாவது ஐ அப்படிங்கிறது ரெண்டு பேர்ல யாருங்கிறத கேட்டு வருது. ரெண்டு ஒரு விஷயத்த ரெண்டு பேர் மூழ்கி இருப்பாங்க, அதுல யாரு. அதே போல யுஸ்அலு பிஹா, அதனை கொண்டு கேட்கப்படும். மானி ஜமானி, காலத்தை வச்சும் கேட்கலாம். வல் ஹாலி, நிலைய வச்சும் அது கேட்கப்படும். வல் அததி, எதுக்கும் எண்ணிக்கைக்கும் கேட்கலாம். வல் ஆகிலி, அறிவாளிக்கும் கேட்கலாம். வகைரல் ஆகில், மனுஷன் இல்லாத விலங்குகளுக்கும் அந்த வார்த்தையை கொண்டு கேட்கலாம். அப்ப ஐங்கிறது அது எதோட இதாஃபத் ஆகுதோ, எதோட சேருதோ, அது அந்த மாதிரிதான் என்ன ஆகும், அர்த்தம் வரும். சரியா மூலம்? ஓகே, அடுத்து பாருங்க. அப்ப கடை சொல்லாம ஜமீஉ அல் அதவாத் அல் முத்தகத்திமதி யுத்லபு பிஹா அத்தஸவ்வுர், எல்லா அதவாத்துகளுமே அத்தஸவ்வுர் தான். எதை தான் எதிர்பார்க்கும்? ஆமா, அத்தஸவ்வுர தான் என்ன பண்ணும், அது தேடும். வலிதாலிக யகூனுல் ஜவாபு மஅஹா பிதஅயீனில் மஸ்ஊலி அன்ஹு, அப்ப அதனுடைய ஜவாபுகள் எப்படி இருக்கும்? வலிதாலிக யகூனுல் ஜவாபு, அதனுடைய பதில் இருக்கும். மஅஹா, அதனோடு இருக்கும். பிதஅயீனில் மஸ்ஊலி அன்ஹு, எதை பற்றி கேள்விப்படுகிறதோ அதை குறிப்பாக்கி தான் இருக்கும். எதை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறதோ அதை குறிப்பாக்கி தான். இப்ப நான் கேட்கறேன், ஐ நாக்கள் தான் கேட்டேன், எங்க சாப்பிட்டேன்னு கேட்டேன், என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்றேன், இல்ல 4 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு. நான் என்ன வார்த்தை கேட்கறேன், ஐனன்னு கேட்கறேன், மக்கான். அப்ப நீ என்ன பண்ணு, இடத்த தான் சொல்லணும். அதை விட்டாங்க எண்ணிக்கை கொண்டு வரலாமா? அதான் இங்க சொல்றாங்கப்பா, எந்த வார்த்தை வருதோ அது 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 தோதுவான ஜவாபு தான் என்ன ஆகணும், வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது அம்சிலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அம்சிலாக்கள் தான் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்க, 181ஆம் பக்கம். இதே இஸ்திஃபாம் பாடத்திலேயே இன்னொரு செப்பரேட் ஒரு பாடம். அல் மஆனி அல்லதி துஸ்தஃபாது மினல் இஸ்திஃஹாமி பில் கராயினி, ஆதாரங்களை கொண்டு. அதாவது அல் மஆனி அல்லதி துஸ்தஃபாது மினல் இஸ்திஃஹாமி பில், ஆதாரங்களை கொண்டு அந்த இஸ்திஃபாம் என்ன பண்றது, பில் கராயின் அப்படின்னா ஆதாரங்கள் அர்த்தம். அல் இஸ்திஃபாம்னா கேள்வி கேட்கறது. அப்ப ஆதாரங்களை கொண்டு கேள்வி கேட்பது என்ன ஆகும், அதன் மூலமாக பயனடையக்கூடிய அர்த்தங்கள். ஆதாரங்களை கொண்டு கேள்வி கேட்பதன் மூலமாக பயனடையக்கூடிய அர்த்தங்கள் அப்படி இருக்கலாம். ஷார்ட்டை ஞாபகம் வைக்கிறதா இருந்தா ஒண்ணுமே இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கேள்விக்கான கொஸ்டின் டேக்கு தான் என்ன கொண்டு வருவோம், இஸ்திஃபாம் கொண்டு வருவோம். ஆனா சில நேரங்கள்ல இந்த கொஸ்டின் டேக்கா கொண்டு வர அந்த ஹர்ஃப் இருக்கு தெரியுமா, அது வந்து கொஸ்டின் டேக்கா வராம வெவ்வேறு அர்த்தத்துல கூட வரும். அதான் விஷயம். கொஸ்டின் டேக்கா வராம என்ன ஆகும், புகழுக்காண்டி வரலாம், அலிஃபா ஹம்சா கொண்டு வரலாம், ஹல்ல கொண்டு வரலாம், இகழ்ச்சிக்காண்டி கொண்டு வரலாம். அப்ப கொஸ்டின் டேக்குக்காண்டி வராம அதை வந்து வேற வேற அர்த்தங்களுக்கு கொண்டு வருது. அதான் பில் கராயின், ஆதாரங்களை கொண்டு
இஸ்திஃபாம வெவ்வேறு அர்த்தங்களில் கொண்டு வருதல். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பாடம் படிச்சு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பாடம் படிச்சிருக்கோம். சரி பாருங்க, காயிதா பாருங்க, விளங்கிடும் இன்ஷா அல்லாஹ். قد تخرج الفاظ الاستفهام عن معانيها الاصليه. சில நேரங்கள்ல قد تخرج الالفاظ الاستفهام இஸ்திஃபாமுடைய ஹர்ஃப்கள் வெளியேறிவிடும். அன் மஆனிஹா அதனுடைய அர்த்தங்கள்ல இருந்து, அல் அஸ்லியா அதனுடைய அஸ்லான அர்த்தங்கள்ல இருந்து சில வெளியாயிரும். அதனுடைய அஸ்லான அர்த்தங்கள்ல இருந்து என்ன ஆயிரும்? வெளியாகிவிடும். எதுக்கு தெரியுமா? லி மஆனின் உக்ரா வேற அர்த்தத்தை நோக்கி, வேற அர்த்தத்திற்காக அது என்ன பண்ணும்? அதனுடைய அஸ்லான அர்த்தத்திலிருந்து வெளியாகிவிடும். قد تخرج الألفاظ الاستفهام عن معانيها الأصلية لمعان أخرى. வேற அர்த்தங்களுக்காக அந்த அல்ஃபாதுல் இஸ்திஃபாம் என்ன பண்ணும்? அதனுடைய அர்த்தத்தை விட்டு வெளியேறி விடும். துஸ்தஃபாது மின் சியாக்கில் கலாமி அது எப்ப கண்டுபிடிக்கப்படும்? துஸ்தஃபாது பயனடை மின் சியாக்கில் கலாம் அந்த கலாமுடைய அந்த அந்த சியாக் இருக்குல்ல, இந்த அமைப்பு, அதை கொண்டு அது என்னாக்கப்படும்? துஸ்தஃபாது பயன்படுத்தப்படும். காயிதா வழங்க ரொம்ப ஈஸி. அது தஹருஜு அல்ஃபாதுல் இஸ்திஃபாம் அன் மஆனிஹா அல்-அஸ்லியத்தி லிமஆனின் உக்ரா. அதாவது ஹுரூஃபுல் இஸ்திஃபாம் அதனுடைய அர்த்தத்திலிருந்து வேறு அர்த்தத்திற்கு மாற்றப்படும். துஸ்தஃபாது மின் சியாக்கில் கலாமி அது எப்படி எதை கொண்டு அறியப்படும் அப்படின்னா, துஸ்தஃபாது அதை கொண்டு என்ன பண்ணும்? பயனடையப்படும். மின் சியாக்கில் கலாம் கலாமுடைய வாசகத்துடைய அந்த அமைப்பின் மூலமாக அது என்ன பண்ணும்? பயனடையப்படும் சொல்றோம். சரி, என்னென்ன அர்த்தத்தை தான் வரும்? ஹரூஃப் அல் இஸ்திஃபாம் என்னென்ன அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும்? அந்நஃபி மறுக்கிறது, ஒல் இன்கார் இது இன்கார்னா அது மறுக்கிறது தான். நஃபினா இல்ல, சரியா? இன்கார்னா மறுக்கிறது. தக்ரீர் உறுதிப்படுத்துறது. தௌபீஹ் கேவலப்படுத்துறது. தஅதீம் கண்ணியப்படுத்துறது. தஹ்கீர் சிறுமைப்படுத்துவதற்கு. நஃபி, இன்காரு, தக்ரீரு, தௌபீஹ், தஅதீம், தஹ்கீர். அல் இஸ்திப்தா இஸ்திப்தானா தாமதமாக்க. வத்தஅஜ்ஜுப் ஆச்சரியத்துக்கு. வத்தஸ்வியா சமமாக்குறது. வத்தமன்னி ஆதரவு வைக்கிறது. வத்தஷ்வீக் ஆசையை ஏற்படுத்துறது. இப்ப இந்த அர்த்தத்திலையும் எது கொண்டு வரப்படும்? அல்ஃபாதுல் இஸ்திஃபாம் கொண்டு வரப்படும். அதுதான் முன்னாடி சொன்னாங்க, அல்ஃபாதுல் இஸ்திஃபாம் ஆதாரங்களை கொண்டு என்ன ஆகும்? அதனுடைய உண்மையான அர்த்தத்திலிருந்து வெளியே போயிடும் அப்படின்னா. காயிதா வழங்குச்சா? இன்னொருக்கா சொல்றேன், அல்ஃபாதுல் இஸ்திஃபாம் சில நேரங்கள்ல என்ன ஆகும்? அதனுடைய உண்மையான அர்த்தத்திலிருந்து வெளியே போயிடும், வேற அர்த்தத்துக்கு அது பயன்படுத்தப்படும். அது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அந்த வசனங்களுடைய அந்த வாக்கியத்தினுடைய அமைப்பை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். என்னென்ன அர்த்தத்தை தான் பயன்படுத்தப்படும்? நஃபி, இன்கார், தக்ரீர், தௌபீஹ், தஅதீம், தஹ்கீர், இஸ்திப்தா, தஅஜ்ஜுப், தஸ்வியா, தமன்னி, தஷ்வீக். உதாரணம் பாருங்க. قال البحتري புஹ்தரி சொல்றார், ஹல் الدهر إلا غمرة وانجلاؤها وشيكا وإلا ضيقة وانفراجها. ஹல் الدهر إلا غمرة காலம் என்பது கஷ்டத்தை தவிர இல்லை. ஹல் الدهر காலம், இல்லா கம்ரத்துன் அது என்னதான்? எதை தவிர? அம்ரானா ஷித்தத்துன்னு அர்த்தம். ஷித்தானா கடுமை. சொல்றார், ஹல் الدهر إلا غمرة وإنجلاؤها. இன்ஜிலாஉஹா அப்படின்னா ஜவாலுஹா. ஜவாலுஹானா ஹல் الدهر إلا غمرة காலம் என்பது எதை தவிர இல்ல, கஷ்டத்தை தவிர இல்லப்பா. வன்ஜிலாஉஹா அதனுடைய அந்த ஜவாலுஹா அதனுடைய என்ன சொல்றது? ஜவால்னா மறையது சொன்னோம். சூரியன் உதயமாகிறது மறையதுக்குல. அதே போல வன்ஜிலாஉஹா அதனுடைய அந்த இன்ஜிலாஉஹா அதனுடைய அந்த மறைதல்.
வஷீகன் வேகமானது. என்ன சொல்றான்? வாழ்க்கை கஷ்டமானதுதான், ஆனா வேகமா என்ன பண்ணும்? மறைஞ்சிரும். அந்த கஷ்டங்கள்லாம் வேகமா மறைஞ்சிரும். அதான் சொல்றாங்க இஞ்சிலா ஹா இருக்கா, அந்த ஹா எங்க போகுது? அகம்பராக போகுது, அகம்பரத்துன்னு போகுது. அப்ப என்ன சொல்ற? ஹலித் தஹரு காலம் என்பது இல்லா அகம்பரத்துன் வஞ்சிலா உஹா வசீகன். அதனுடைய கடுமை என்பது, காலத்தினுடைய கஷ்டங்கள் என்பது வேகமா என்ன பண்ணிடும்? கடந்து போயிரும். வேகமா கடந்து போயிரும். வைல்லா இல்லைன்னு சொன்னா, அப்படி ஒருவேளை போகலன்னு சொன்னா வீக்கத்துன் வன்ஃபிராஜுஹா, அது போறது ரொம்ப கஷ்டம். வீக்கானா ரொம்ப கடினம். இன்ஃபிராஜுஹா, அது போறது ரொம்ப கடினம். அப்ப இந்த இடத்துல ஹல்லுங்கிறது எதுக்கு வந்திருக்குது? இல்லைங்கிற அர்த்தத்துல வரல, உறுதிப்படுத்துறதுக்காண்டி வந்திருக்கு. இப்ப நிச்சயமா காலம் என்பது என்னதான் கஷ்டம்தான், ஆனா வேகமா அது என்ன ஆயிரும்? அந்த கஷ்டங்கள்லாம் சரியாயிரும். இல்லை அப்படின்னா இன்ஃபிராஜுஹா, அந்த இன்ஃபிராஜுஹா அப்படிங்கிறது அதுவும் என்னதான் அர்த்தம்? கடந்து போறதா, அது கடந்து போற ரொம்ப கஷ்டமாயிரும். என்ன சொல்றாரு? காலங்கிறது கஷ்டமும் வரும் சந்தோஷமும் வரும். அது சொல்றதுக்கு தான் என்ன பண்றது? ஹல்ல கொண்டு. இப்ப இந்த இடத்துல ஹல்லுங்கிறது வந்து தஸ்தீக்கு வராது. எதுக்கு வருது? உறுதிப்படுத்துறதுக்காண்டி வருது, தக்கீதுக்காண்டி வந்திருக்கு. அதனாலதான் சொல்றாங்க ஹல் சில இடங்கள்ல இந்த ஹுரூஃபே இஸ்திஃபாம் எதுக்கும் வரலாம், வேற அர்த்தத்துக்கும் வரலாம். இப்ப ஹலித் தஹுர் இல்லா கம்ரத்துன் வஞ்சிலா உஹா வசீகன், அந்த காலம் என்பது கடினமானதா, கஷ்டமானதுதான், சிரமமானதுதான். வஞ்சிலா உஹா வசீகன், ஆனா வேகம் என்ன பண்ணும்? அது போயிடும். வைல்லா, அதை தவிர லீகத்துன் வன்ஃபிராஜுகா, ஏன்னா வேகமா போயிடும். ஆனா அதுவரை என்னதான்? லீகத்துன் வன்ஃபிராஜுகா, அது போறவரை என்னதான்? கடினம் தான் இருக்கும். இந்த உலக வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், சிரமமா இருக்கும், அப்புறம் நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க. وقال أبو طيب في المديح, அபு طيب என்ன பண்றார்? புகழ்ச்சியில சொல்றார், أتلتمس الأعداء بعد الذي رأت قيام دليل أو وضوح بيان. أتلتمس الأعداء بعد الذي رأت قيام دليل أو وضوح بيان. أتلتمس, நீ தேடுகிறாயா? அதாவது அத்தல்தமிசுல் அஅதாஉ, எதிரிகள் தேடுகிறார்கள், எதிரிகள் தேடுகிறார்கள், எதிரிகள் தேடுகிறார்களா? ஏன்னா எதிரிகள் தேடுகிறார்களா? பஅதல்லதி ரஅத் கியாமத் தலீலின், தெளிவான ஆதாரங்களை பார்த்த பிறகும், தெளிவான ஆதாரங்களை பார்த்த பிறகும். அவு வூஹ பயானி, அல்லது தெளிவான, உதுஹன தெளிவான, பயான்னா வாசகம், தெளிவான ஆதாரம் வச்சுக்கோங்க. தெளிவான இதை எப்படி ஞாபகம் அவனுடைய, அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, எதிரிகள் வந்து தெளிவான ஆதாரங்களை பார்த்த பிறகும், அதாவது எதிரிகள் வந்து என்ன பண்றாங்க? தல்தமிசுல் அஅதாஉ பஅதல் கியாமத் அவு வூஹ பயானி, எதிரிகள் வந்து என்ன பண்றாங்க? இதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட இன்னும் ஆதாரம் தேடுகிறார்களா? எதிரிகள் இதையெல்லாம் பார்த்த பிறகு கூட இன்னும் ஆதாரம் தேடுகிறார்களா? அப்ப இது இங்க என்ன அர்த்தம்? அத்தல்தமிசுல் அஅதாஉ பஅதல்லதி ரஅத் கியாமத் தலீலின், அவங்க எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் ஆதாரத்தை தேடிட்டு இருக்கானா? உதுஹ பயானி, அல்லது இன்னும் கொஞ்சம் உதுஹனா தெளிவான, பயான்னா வார்த்தை, தெளிவான வார்த்தை தேடிட்டு இருக்கிறானா அப்படின்னு கேட்கறான். இந்த இடத்துல வரக்கூடிய வந்து அவமதிப்புக்காண்டி வருது. புரியுதா இல்லையா? ஏன்னா அவன் இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு என்ன பண்றது? கிண்டல் பண்றதுக்காண்டி கொஸ்டின்டாக வந்திருக்கு. அதான் கீழே சொல்றான், வயதுலுபு அஅதாஉக தலீலன் அலா அன்னல்லாஹ் யுரீது அன் யஜஅல அம்ரக ஹுவல் காலிப் பாதமா ரஅவுல் அதிலத லதாலிக். ஓகே, ஹைரன். ஷாட ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கவிதை ஷாட ஞாபகம் இருந்தா, எதிரிகள் இவ்வளவு பார்த்ததற்கு பிறகும் உனக்கு எதிராக ஆதாரங்கள் தேடுகிறார்களா அப்படின்னு இருக்கு. அடுத்து பாருங்க, வகால் அல் பஹ்தரியூ, பஹ்தரி சொல்றான், அலஸ்த அஅம்மஹும் ஜூதன் வ அஸ்காஹும் உஊதன் வ அம்தாஹும் ஹுசாமா. இப்ப பஹ்தரி சொல்றார், அலஸ்த அஅம்மஹும் ஜூதன் வ அஸ்காஹும் உஊதன் வ அம்தாஹும் ஹுசாமா.
என்ன பண்றாரு, ஒரு அலஸ்த அம்மஹும் ஜூதன், நீங்கள் தான் அவர்களிலே ஆகப்பெரும் கொடையாளி அல்லவா. அம்மஹும் ஐ ஜமீஅ, ஜமீன் அர்த்தம், எல்லாரை விட நீங்க தான் ஆகப்பெரிய, எல்லாரை விட சிறந்த கொடையாளி அல்லவா. அஸ்காஹும் ஊதன், அஸ்காஹும் ஊதன் அப்படின்னு சொன்னா பலமானவர்கள் அர்த்தம். உடலால் பலமானவர்கள். இப்ப நீங்க தான் அவர்களை விட உன்னதமான கொடையாளி மற்றும் உடலால் பலமானவர்கள். அம்வாஹும் ஹுசாமா, உயர்ந்த குணமுடையவர்கள் அல்லவா, உயர்ந்த குணமுடையவர்கள் அல்லவா. அப்ப புகழ்ற, இப்ப இங்க வரக்கூடிய அலிஃப் ஹம்சா வந்து எதுக்கானது, புகழ்ச்சிக்கானது. நீங்க தான் அந்த அவர்கள் அனைவரையும் விட கொடையாளியாகவும் உடலால் பலமானவர்களாகவும் உயர்ந்த குணமுடையவர்களாம் இருக்கவில்லையா அப்படிங்கிறது கொஸ்டின் டாக்கா வருது. ஆனா இங்க வரக்கூடியது வந்து எதை கேட்கல, தஸ்தீக்கையோ அல்லது இஃப்ராதியோ எல்லாம் கேட்கல. எந்த அர்த்தத்தில் இது வந்திருக்கு அப்படின்னா புகழ்ச்சிக்காண்டி வந்திருக்கு. அடுத்து வகால ஆகர், இன்னொருத்தர் சொல்ற, இலமல் குல்ஃபு பைனக்கும் இலமன், இலமல் குல்ஃபு பைனக்கும் இலமன் وهذه ضجة الكبرى على من وهذه ضجة الكبرى عظاما. இலம் அப்படின்னா இலமல் குல்ஃபு பைனக்கும் இலமன், எதுக்கு உங்களுக்கு மத்தியில் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. இலமனா பிரச்சனை. இலமல் குல்ஃபு பைனக்கும் இலமன், எதுக்கு உங்களுக்கு நடுவில் எவ்வளவு பெரிய பிரச்சனை. வஹதிய பஜ்ஜத்துல் குப்ரா அலாமன், எதுக்கு உங்களுக்கு மத்தியில் இவ்வளவு பெரிய சத்தம். பஜ்ஜானா முன்னாடி பார்த்துருக்கோம், சத்தம். எதுக்கு உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சத்தங்கள். அப்ப இங்க வரக்கூடிய கொஸ்டின் டேக் வந்து எதுக்கு, கண்டிப்புக்காண்டி வர்றது. என்ன இவ்வளவு சத்தமா இருக்கு, தெரியாமையா கேட்கிறோம், தெரிஞ்சுதான் கேட்கிறோம். ஆனா கொஸ்டின் டேக்ல கேட்கிறோம். ஏன், எந்த அர்த்தத்தில் கேட்கிறோம், கண்டிக்கக்கூடிய விதமாக கேட்கிறோம். இப்ப இது கண்டிப்புக்கு வருது. அடுத்து பாருங்க, ஒகால் அபு தய்யூப் ஃபி ரஸா, அபு தய்யூப் என்ன பண்றாரு, அவருடைய இரங்கல் பல சொல்றாரு. மன் லில் மஹாஃபிலி வல் ஜஹாஃபிலி வஸ்ஸுரா ஃபகதத் பி فقدك نيرا لا يطلع ومن اتخذت على ضيوف خليفة ضاعوا ومثلك لا يكاد يضيع. அதாவது முக்கியமான ஒரு நபரை பார்த்து என்ன பண்றாங்க, அபு தய்யிப் வந்து என்ன பண்றாங்க, ஒருத்தர் மூத்தா போயிட்டார், மிகப்பெரிய ஒரு கொடையாளி, விருந்தாளிகளை அழகிய முறையில் உபசரிக்கக்கூடிய ஒருத்தர் மூத்தா போயிட்டார். அவரை எண்ணி அபு தய்யிப் என்ன பண்றாங்க, இரங்கல் பாடுறாங்க, சொல்றாங்க. மன்லில் மஹாஃபிதி வல் ஜஹாஃபிதி வஸ்ஸுரா. மஹாஃபித் அப்படின்னு சொன்னா சபைகள் அர்த்தம், சபைகள். வல் ஜஹாஃபிதி அப்படின்னா படைகள் அர்த்தம். வஸ்ஸுரா அப்படின்னா இரவில நடப்பது. ஃபகதத் பி ஃபகதிக நைரன் லா யத்லு. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மன் லில் மஹாஃபிதி வல் ஜஹாஃபிதி வஸ்ஸுரா ஃபகதத் பி ஃபகதிக நைரன் லா யத்லு. அதாவது எங்கே அந்த சபைகள் மற்றும் படைகள் மற்றும் இரவில நடந்து செல்லக்கூடியவைகள். மன்னா எங்கேன்னு அர்த்தம், யாருன்னு அர்த்தம், சார் யார். மன்லில் மஹாஃபிதி வல் ஜஹாஃபிதி வஸ்ஸுரா, எங்க அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சபைகளுக்காக படைகளுக்காக இரவில் நடந்தவர்களுக்காக யார், ஃபகத் பி ஃபகதிக உன்னை இழந்ததன் மூலமாக என்ன பண்ணுது, ஃபகதத் பி ஃபகதிக நைரன் லா யத்லு.
ஃபகதத் பி ஃபகதிக உன்னுடைய அந்த இழப்பை கொண்டு நாங்க எதை இழந்துட்டோம்? நைரன் லா யத்லு உதிக்காத ஒளியை இழந்து விட்டோம். உன்னை இழந்ததன் மூலமா நாங்க எதை இழந்துட்டோம்? உதிக்காத ஒரு ஒளியை. அப்படின்னு அர்த்தம் உன்ன மாதிரி யாரும் வரவே முடியாது. ஏன் அப்படின்னா நீ படைகளுக்காக இருக்கட்டும், சபைகளாக இருக்கட்டும், இரவுல போறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன பண்ண விருந்தோம்பல் செய்யக்கூடிய இருந்திருக்கு. அதனால தான் மன்லில் மஹாஃபிதி ஒல் ஜஹாஃபிதி ஒ சுரா ஃபகதத், அதாவது இந்த சபைகள் படைகள் இரவில செல்லக்கூடியவரெல்லாம் ஃபகதத் துளைத்து விட்டன பி ஃபகதிக்க உன்னுடைய இழப்பை கொண்டு நெய்ரன் லா யத்லு நீ எப்படி உன்னுடைய இழப்பு எப்படிப்பட்ட தெரியுமா? நெய்ரன் நூரை போல, லா யத்லு என்னாகிறது? உதிக்காத ஒரு நூரை போல என்பதான் சொல்றான். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒமனித்தகத் அலா துயூஃபி ஹலீஃபதன் நீ யார் வந்து ஒமனித்தகத நீ யாரை எடுத்திருக்கிறாய்? அலா துயூஃபி ஒமனித்தகத அலா துயூஃபி துயூஃப்னா விருந்தாளி உபசரிப்பதில் நீ யாரை எடுத்திருக்கிறாய்? ஹலீஃபதன் உனக்கு பிறகு, அதாவது ஹலீஃபானா ஒரு ஆளை, உனக்கு பிறகு ஒரு நீ யார் எடுத்திருக்கிற? நீ போயிட்ட, உனக்கு அப்புறம் யாரை நீ விட்டுட்டு போயிருக்கிற? பாஉ வீணானார்கள், வீணாயிட்டாங்க. ஓ மீசுலுக்க உன்னை போன்றவர்கள் லா எக்காது யுதையு வீணாக கூடாது, போகக்கூடாது. ஓ மீசுலுக்க லா எக்காது யுதையு உன்னை போன்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. உன்னை போன்றவர்கள் மூத்தா இருக்கக்கூடாது. இப்ப நீ இல்ல, அதனால எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? விருந்தோம்பல் எல்லாம் எல்லாம் வீணா போயிட்டாங்க. உன்னை போன்றவர்கள் எல்லாம் என்ன இருக்கக்கூடாது? போயிருக்க கூடாது. அதான் கேட்கறாங்க. எப்ப வீட்டுல கேட்பாங்கல்ல, மூத்தா போயிட்டு வாப்பா நீங்க போயிட்டு உங்களுக்கு அப்புறம் நீ யார் இருக்கிறா, யார் அந்த மாதிரி கேட்கறான். ஒமனித்தகத் அலா துயூஃபி ஹலீஃபத்தன் உனக்கு பிறகு யாரப்பா நீ வந்து விருந்தாளி உபசரிப்பதற்கு ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்துட்டு போயிருக்கிற? பாஉ மக்கள் வீணா போயிட்டாங்க. ஓ மிசுலுக லா யகாது யுதையு உன்னை போன்றவர்கள் எனக்கு என்ன இருக்கக்கூடாது? போயிருக்க கூடாது. ஒகால யஹ்ஜு காஃபூரா இப்ப என்ன பண்றாரு? இந்த அபூ தய்யிப் என்ன பண்றாரு? காஃபூராங்கிற ஒருத்தரை வந்து நையாண்டி செய்யறாரு. இப்ப இந்த இடத்துல வரக்கூடிய மண் இருக்கலாம் மூலம் அது எந்த அர்த்தத்துல வருது? வருத்தம், இழப்பு, அதுக்கு வருது. அப்புறம் ஒகால யஹ்ஜுனா நையாண்டி செய்யறது. அது காஃபூரன் என்னன்னா காஃபூரானா யாருன்னு சொன்னா ஹிஜாமா செய்யக்கூடிய. ஒரு ஹிஜாமா செய்யக்கூடிய ஒருத்தர் அரசரா வந்துடுறாரு, சரியா? அவரை நையாண்டி பண்ணி என்ன பண்ற? அபூ தய்யிப் வந்து ஒரு கவிதை பாடுற. மின் ஐயத் துருகி யஅதி மிஸ்லுகல் கரமு மின் ஐயத் துருகி யஅதி மிஸ்லுகல் கரமு உன்னை போன்றவர்களுக்கெல்லாம் எந்த பாதையிலிருந்து கண்ணியம் வருது? உன்னை போன்றவர்களுக்கெல்லாம் எந்த பாதையிலிருந்து கண்ணியம் வருகிறது? அல் கரமுனா பெருந்தன்மைன்னு சொல்லலாம். மின் ஐயத்தி துருகி எந்த பாதையிலிருந்து, யஅதி மிஸ்லுகல் கரம் உன்னை போன்றவர்களுக்கெல்லாம் எந்த பாதையிலிருந்து மதிப்பு வருது, எந்த பாதையிலிருந்து பெருந்தன்மை எல்லாம் வருது? ஐனல் மஹாஜிமு யா காஃபூரு வல் ஜலமு கிண்டல் பண்றாரு. ஐனல் மஹாஜிமு எங்க அந்த ஹிஜாமா செய்யற பொருளை எல்லாம்? யா காஃபூர வல் ஜலமு அல் ஜலம்னா கத்திரிக்கோள். எங்கப்பா கத்திரிக்கோள் தான் எங்கப்பா காணா? அதாவது ஹிஜாமா பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் யாரா மாறிட்டாரு? அரசரா மாறிட்டாரு. அப்ப நையாண்டி பண்ணி பேசுற உன்னை போல ஆளுக்கெல்லாம் எங்க இருந்தா வந்து மதிப்பு மரியாதை வரும் தெரியல. சரி, எங்க உன்னோட ஹிஜாமா பொருளை எல்லாம், எங்க உன் கத்திரிக்கோள் என்பதாக நம்புற நையாண்டியாக கொஸ்டின் டேக்ல கேட்கிறேன். அடுத்து ஒகால் ஐதன் இன்னும் கேட்டார். ஹத்தாமுன் நஹ்னு நசாரா அந்நஜ்ம ஃபி துலமி வமா சுராஹு அலா குஃபின் வலா கதமின் சொல்றாங்க. ஹத்தாமு நஹ்னு நுசாரி அந்நஜ்ம நாங்க இரவில் நட்சத்திரத்தை போல வேகமாக செல்கிறோம். நான் என்ன பண்றோம்? நுசாரினா இரவுல செல்றோம், நஜ்ம நட்சத்திரங்கள்ல. இந்த நட்சத்திரத்துல இரவில நட்சத்திரத்தினுடைய இந்த நட்சத்திரத்துல நான் என்ன பண்றோம்? இருள்ல நாங்க நடந்து போறோம், செல்கிறோம். ஒமா சுராகு நாங்கள் இரவில் நடப்பதில்லை.
அலா குஃபின் காலை கொண்டோ, வலா கதமின் பாதத்தை பாதத்தை கொண்டோ. என்ன பெருமை அடிக்கிறது. நாங்க வந்து நைட் என்ன பண்றோம், நைட்டு நட்சத்திர வெளிச்சத்துல வேமா நடக்கிறோம், காலை கூட நடக்கிறது இல்ல, என்ன பண்ண மாட்டோம், பார்த்தவங்க நடக்கும் அப்படின்னு பெருமையா என்ன அர்த்தம், நான் வேமா போயிடுவோம் அப்படின்னு பெருமை அடிக்கிறதுக்காக பேசுறது. அடுத்த பக்கம் ஒகால் ஐதன் ஒகது அஸ்வாபத்துல் ஹும்மா, அபு தையிபுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. உடனே அவ பேசுறாரு, அபந்த தஹர் ஐந்தி குல்ல பந்தின் فكيف وصلت أنت من الزحام. அப்ப என்ன அர்த்தம், அபந்த தஹரு ஐந்தி காலம் என் இடத்துல ரொம்ப கடுமையாக இருக்குது, ரொம்ப சோதனைகள் நிறைஞ்சதா இருக்குது. எனக்கு காலம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு, லைஃப் ஃபுல்லாவே சோதனையாகத்தான் கஷ்டமாகத்தான் இருக்குது. குல்ல பின்சின் எல்லா எல்லா கஷ்டங்களும் இருக்குது, எல்லா கவலையும் இருக்குது. இவ்வளவு கவலை இருக்கிறப்ப கைஃப வசல்தி அன்சி, எப்படி நீ வந்த என்கிட்ட. காய்ச்சலை பார்த்து பேசுறாரு. வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவ்வளவு கவலை இருக்குது வாழ்க்கை ஃபுல்லா, இதையெல்லாம் தாண்டி கைஃப வசல்தி அன்சி, எப்படி நீ வந்த. மின ஜுஹாமி, இவ்வளவு ஜுஹாம்னா இடர்பாடுகளுக்கு மத்தியில, கூட்டங்களுக்கு மத்தியில, ஜஹாமி இவ்வளவு இடர்பாடு கூட்டங்களுக்கு மத்தியில நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் சொல்றா பாருங்க, وقال الله تعالى سواء علينا وعلت أم لم تكن من الواعظين. நீ அவனுக்கு உபதேசம் செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யாட்டினாலும் ஒண்ணுதான். அடுத்து فهل لنا من شفعاء فيشفعوا لنا. மக்கள் கேட்கிறாங்க, فهل لنا من شفعاء, எங்களுக்கு யாராவது பரிந்து பேசக்கூடியவர் இருக்கிறார்களா, فيشفعوا لنا, எங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்களா. அடுத்து ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், மிகப்பெரிய வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா. ஹல் அதுல்லுக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, அலா திஜாரத்தின் வியாபாரத்தை. அது எப்படிப்பட்ட வியாபாரம், துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், ரொம்ப மோசமான வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா. இப்ப இது என்ன அர்த்தம், தஷ்வீக், ஆர்வத்தை ஏற்படுத்துறான். இப்ப நான் உனக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டா அப்படின்னு என்ன பண்றான், அல்லாஹ் ஆர்வத்தை ஏற்படுத்துறான். அதே போல ஃபஹல்லனா மின் ஷுஃபாஅன் இருக்குது, அதான் தமன்னி, ஆதரவு வைக்கிறது, யார் இருக்க மாட்டாங்களா எங்களுக்கு பரிஞ்சு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல சவாவுன் அலைனா வஅல்த அம் லம் தகுன் மினல் வாயிதின், இது தஸ்வியா, நீ சொன்னாலும் ஒண்ணுதான், சொல்லாட்டினாலும் ஒண்ணுதான். பாடம் புரிஞ்சா போலாம். அடுத்து அல் கஸ்ரு, வரையறுத்தல். ரொம்ப ஈஸி, அதாவது லைட்டா விளங்கிட்டா பாடம் புரிஞ்சு. அல் 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 கஸ்ரு தஅரீஃபுஹு துருகு வ தரஃபாஹு. அல் கஸ்ர்னா வரையறுத்தல், தஅரீஃபுஹு அதனுடைய அறிமுகம், துருக்குஹு அதனுடைய பாதைகள், தரஃபாஹு அதனுடைய இரண்டு ஓரங்கள். தரஃப்னா அதனுடைய ஓரங்கள். கவாயித், அல் கஸ்ரு தக்ஸீஸு அம்ரின் பிஆகர பிதரீகின் மக்சூஸின். என்ன அர்த்தம், அல் கஸ்ரு வரையறுத்தல் என்பது தக்ஸீஸு அம்ரின் ஒரு விஷயத்தை வரையறுத்தல், பிஆகர மற்றதை கொண்டு, வேறொன்றை கொண்டு,
ஒரு விஷயத்தை வரையறுத்தல் பிதரீகின் மக்சூஸின் வரையறுக்கப்பட்ட பாதையை வைத்து, வரையறுக்கப்பட்ட பாதையை கொண்டு வேறு விஷயத்தோடு இன்னொரு விஷயத்தை வரையறுக்கிறது. அவ்வளவு முடிஞ்சு. கஸ்ரு தக்ஸீஸு அம்ரின் பி ஆகர், மற்றதை கொண்டு ஒரு விஷயத்தை என்ன பண்றது, வரையறுக்கிறது. எந்த பாதையில? பிதரீகின் மக்சூஸ், குறிப்பிட்ட பாதையில. துருக்குத் கஸ்ரி அல் மஷ்ஹூரத்து அர்பஉன், அதாவது பிரபலமான வரையறுத்தலுடைய பாதைகள் 4. 4 பாதை மூலமா 4 விதமா என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்தை வரையறுக்கலாம். முதல் அன்னஃப்யு, மறுத்தலை கொண்டு. வல் இஸ்திஸ்னா, இஸ்திஸ்னா தெரியும்ல, இந்த இல்லா, தவிர, அந்த மாதிரி ஒரு, அதான் இஸ்திஸ்னா. அன்னஃப்யு வல் இஸ்திஸ்னா. ஹுனாக யகூனுல் இப்ப சொல்றாங்க, ஹுனாக யகூனுல் மக்சூரு அலைஹி, இப்ப இந்த நேரத்தில் அல் மக்சூர் அலைஹி இருக்கும். மா பஅத அதாத்தில் இஸ்திஸ்னா, அல் மக்சூர் அலைஹி எப்போ இருக்குமா? அதாத்துல் இஸ்திஸ்னாக்கு அப்புறம் இருக்கும். இப்ப இதுல 2 விஷயத்தை கவனிக்கணும். எப்படி இஸ்திஸ்னாக்கு வந்து இஸ்திஸ்னா வஸ்திஸ்னா மின்ஹுன் இருக்குல்ல, அதே போலதான் கசூர்ல மக்சூரு மக்சூர் அலைஹின்னு இருக்குது. இதுல மக்சூர் எது, மக்சூர் அலைஹின்னு பார்த்தா இப்ப நஃபியும் இஸ்திஸ்னா, இந்த பாதை வழியா நம்ம ஒரு விஷயத்தை வரையறுக்கணும் அப்படின்னா இஸ்திஸ்னாக்கு அப்புறமா தான் மக்சூர் அலைஹிய கொண்டு வரும். மக்சூர்னா என்ன? வரையறுத்தல். ஒன்னா வரையறுக்க அல் மக்சூர் அலைஹி எதன் மீது அதை வரையறுக்கிறோமோ. சரியா? சரி, இப்ப உதாரணம் பார்த்தா விளங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உதாரணம் என்ன பண்ணலாம்? லா யஃபூசு இல்லா முஜித்துன், லா யஃபூசு வெற்றி பெற மாட்டான், இல்லா முஜித்துன் யாரை தவிர, முஜித்துனா முயற்சி செய்யக்கூடியவன் தவிர. இப்ப என்ன பண்றோம், இந்த காகிதம் அப்படியே அங்க அப்ளை பண்ணி பாருங்க. மொத்தம் 4 ரூட் சொன்னாங்களா வரையறுக்கிறதுக்கு. முதல் ரூட் என்ன? அன்னஃபியு வல் இஸ்திஸ்னா, மறுத்து விதிவிலக்காக்குறது இஸ்திஸ்னாவோட. அப்ப ஹுனாக யகூல் மக்சூரு அலைஹி மா பஅத அதாத்தில் இஸ்திஸ்னா, அதாத்துல் இஸ்திஸ்னாக்கு அப்புறமா தான் மக்சூர் அலைஹி இருக்கும். இப்ப அல் முஜித்துங்கிறதா அல் மக்சூர் அலைஹி. அல் மக்சூர் எது? லா யஃபூசு வெற்றி கொள்ள மாட்டான். இந்த வரையறுக்கிறது வெற்றி. இதை யாரு மீது வரையறுக்க போறோம்? முயற்சி செய்யக்கூடிய மலம்னா வரையறுக்க போறோம். அப்ப யாரு மீது அதை நம்ம வந்து வரையறுக்கிறோமோ அவன் தான் மக்சூர் அலைஹி. எதை வரையறுக்க போறோமோ அதுதான் மக்சூர். இதெல்லாம் சொல்லியாமலாம். ஓகே. அப்ப இந்த மக்சூர் அலைஹி இந்த ரூட்ல வர்றப்ப, அன்னஃபி அல் இஸ்திஸ்னா ரூட்ல வர்றப்ப ஹுனாக யகூனுல் மக்சூர் அலைஹி மா பஅத அதாத்தில் இஸ்திஸ்னா. இது விளங்குச்சா? ரெண்டாவது உதாரணம் கூட பாருங்க, நம்மள ஓன் உதாரணம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம்? லா இலாஹ இறைவன் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அந்த என்ன அர்த்தம்னு சொன்னா இலாஹங்கிறது வந்து வணங்குவதற்கு தகுதியான அர்த்தம். இல்லல்லாஹ் அப்ப அந்த வணங்குறதுக்கு தகுதியானது, அது கஸ்ர் வரையறுத்துட்டோம். அதை யார் மேல கொண்டு வந்து இது பண்ண போறோம்? அல்லாஹ் மேல. அப்ப நஃபி இஸ்திஸ்னா ரூட் தான் அது, லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப எப்பயுமே இந்த ரூட்டு கூடி வரையறுத்தோம் அப்படின்னு சொன்னா அல் மக்சூர் அலைஹி மா பஅதல் இஸ்திஸ்னா, இஸ்திஸ்னாவுக்கு அப்புறமா தான் இருக்கும். இது முதல் விஷயம், மக்சூர் அலைஹி இருக்கும். ரெண்டாவது ரூட் இன்னமா யகூனுல் மக்சூர் அலைஹி, இன்னமா கொண்டு வரையறுக்கிறது. வயகூனுல் மக்சூர் அலைஹி முஅக்கரன் உஜூபன், அந்த நேரத்துல கண்டிப்பாக மக்சூர் அலைஹி எங்கதான் இருக்கணும்? முற்படுத்தி தான் இருக்கணும். இன்னமாக்கு அப்புறமா வந்துடணும், இன்னமாக்கு அடுத்தே வந்துடணும். அதான் சொல்றேன். எனக்கு உதாரணம் இருக்கா? இல்ல. எங்க இருக்கு? இன்னமல் ஹயாத்து தஅபுன், நிச்சயமாக, அதாவது என்ன சொல்றாங்க, வாழ்க்கை என்பது என்னதான்? தஅபுன் தான். தஅபுன்னா தஅபுன் நம்ம தஐப்து, தப்பாவே தஅபுன்னா தெரியாதா? டயர்டுன்னு அர்த்தம். டயர்ட் ஆகுது. வாழ்க்கை என்னதான்? டயர்டு தான். அப்ப இந்த டயர்டுங்கிறது தான், தஅபு தான் என்னது?
கஸ்வர் வரையறுத்திருக்கோம். யார் மேல அதை வரையறுக்க போறோம்? வாழ்க்கை மேல. ஆனா இன்னமா ரூட்டு கூடி வந்தா இன்னமாக்கு அடுத்து என்ன கொண்டு வரணும்? கண்டிப்பா மக்சூர் அலையே கொண்டு வந்துடணும். இது விளங்குச்சா விளங்கலையா மௌலானா? விளங்குச்சா? மூணாவது பலம் அல் அத்துஃபு பிலா, லாவை கொண்டு அத்துஃபு, அவு பல்ல கொண்டு அத்துஃப் பண்றது, அவு லாக்கின், இந்த மூணு இதை வச்சு அத்துஃப் பண்றது. فإن كان العطف بلا كان المقصور عليه مقابلا لما بعدها وإن كان العطف ببل أو لكن كان المقصور عليه ما بعدهما. புரிஞ்சா? அதாவது முதல்ல என்ன பண்ண போறோம்? இந்த லாவை வச்சு அத்துஃப் செய்யறதாக இருந்தால் وإن كان العطف بلا كان المقصور عليه مقابلا لما بعدها, அந்த லாவுக்கு அப்புறமே என்ன வந்துடணும்? மக்சூர் அலைஹி வந்துடணும். وإن كان العطف ببل أو لكن, அல்லது பல்லை கொண்டோ லாக்கினை கொண்டு வரையறுத்தோம்னு சொன்னா كان المقصور عليه ما بعدهما, அதற்கு பின்னாடி தான் மக்சூர் அலைஹி வரணும். பாத்துருமா? உதாரணம் பாருங்க. அல் அர்து முதஹர்ரிகத்துன், பூமி நகரக்கூடியது, லா சாபிதத்துன், அது நிலையானது அல்ல. இந்த இடத்துல அல் அர்து முதஹர்ரிகத்துன், பூமி நகரக்கூடியது, அதுக்கப்புறம் லா வருது. நான் என்ன சொன்னேன்? லா அத்துஃபா வந்துச்சு அப்படின்னு சொன்னா முன்னாடி கொண்டு வரணும். அப்ப லாவுக்கு முன்னாடி முத்தஹர்ரிகுன்னு வந்துருச்சா? அல் அர்து முதஹர்ரிகத்துன் லா சாபித்து, அது என்ன இல்ல, நிலையானது இல்லை. அடுத்து பாருங்க என்ன சொன்ன? பல்லும் லாக்கின்ன வந்து என்ன பண்ணும்? பின்னாடி கொண்டு வரணும்னு சொன்ன. மக்சூர் அலைஹிய, மக்சூர் அலைஹிய பின்னாடி கொண்டு வரணும். அப்ப பாருங்க மல் அர்து சாபித்தத்துன், பூமி உறுதியானது இல்லை, பல் மாறாக முத்தஹர்ரிகத்துன், அது என்னது? நகரக்கூடியது. மல் அர்து சாபித்தா, பூமி நிலையானது அல்ல, லாக்கின் ஏனென்றாலும் அது என்னது? முத்தஹர்ரிகத்துன். இப்ப விஷயம் என்ன? லாவை கொண்டு அத்துஃப் செஞ்சு வந்தா முன்னாடி மக்சூர் அலைஹி வந்துடணும். பல்லோ லாக்கின்ன வச்சு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா பின்னாடி என்ன பண்ணும்? கொண்டு வரும். ஏன்னா இப்ப பூமியை வந்து நிலையானதா இல்ல நகரக்கூடியதா? அப்ப நிலையானதுதான் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஓகே, அடுத்து பாருங்க. தக்தீமு மா ஹக்குஹு தஅഖீர், தக்தீமு மா ஹக், அதை பிற்படுத்தி வர வேண்டியதை பிற்படுத்தி தான் வரணும், அதை முற்படுத்துறது. தக்தீம் முற்படுத்துறது, மா ஹக்குஹு தஅഖீர், ஆனா அது எப்படிதான் வந்திருக்கணும்? பிற்படுத்தி தான் வந்திருக்கணும், அதை முற்படுத்துவது. وهناك يقول المقصور عليه هو مقدم, அந்த நேரத்துல கண்டிப்பா என்னதான் பண்ணி ஆகணும்? மக்சூர் அலைஹியை முற்படுத்தணும். உதாரணம் பாருங்க. அலர் ரிஜாலில் ஆமிலீன முஸ்னி, நான் என்ன பண்ணுவோம்? அலர் ரிஜாலி ஆமிலீன, உழைக்கக்கூடிய உறுதியான ஆண்களைத்தான் நாங்கள் நுஸ்னி புகழ்வோம். அப்ப புகழ்வதுதான் கஸ்ரு. மக்சூர் அலைஹி எது? அர்ரிஜால் ஆமிலீன். அப்ப முன்னாடி வந்துருச்சா? உண்மையா சொல்ல எப்படி வந்திருக்கணும்? நுஸ்னி அலர் ரிஜாலில் ஆமிலின்னு வந்திருக்கணும். ஆனா இது என்ன ரூட் அப்படின்னா தக்தீமு மா ஹக்கு தஅഖீர், பிற்படுத்தி வர வேண்டியதை முற்படுத்தல. அந்த நேரத்துல மக்சூர் அலைஹியை முற்படுத்தணும். பாட விளங்குச்சா? இல்ல சொல்றாங்க பாருங்க. லிகுல்லி கஸ்ரி தொரஃபானி, இந்த வரையறுத்தல்ல ரெண்டு ஓரம் இருக்குது மூலம். ஒன்னு அல் மக்சூர், மக்சூரு மக்சூர் அலைஹி, பாத்துட்டோமா இல்லையா? ஓகே. யுன்கசிமு, சரி, யன்கசிமு அல் கஸ்ரு, வரையறுத்தல் பிரிக்கப்படுகிறது பிஅத்திபாரி தொரஃபைஹி, அதனுடைய இரண்டு ஓரங்களை வச்சு. இந்த கஸ்ர் மக்சூர் மக்சூர் அலைஹி இருக்க அந்த ரெண்டு ஓரத்தை வச்சு ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. இதுல கொஞ்சம் விளங்கிட்டா முடிஞ்சு, கொஞ்சம் விளங்கிட்டா பாடம் முடிஞ்சு. என்னன்னா கஸ்ரு சிஃபத்தின் அலா மௌசூஃபி, ஒரு சிஃபத்தை மௌசூஃப்ல கஸ்ர் பண்றது. கஸ்ர் என்ன சொன்ன? வரையறுக்கு. அல்லது கஸ்ரு மௌசூஃபின் அலா சிஃபத்தின், ஒரு மௌசூஃபை சிஃபத்தின் மீது வரையறுப்பு. புரிஞ்சா? உதாரணத்துல கரெக்டா சொல்லுங்க பாப்போம். யார் சொல்லணும் பாப்போம்? முதல் இதுக்கு கஸ்ரு சிஃபத்தின் அலா மௌசூஃப், ஒரு சிஃபத்தை மௌசூஃப் மீது வரையறுத்தல். ஃபர்ஸ்ட் உதாரணம் இதுக்கு உதாரணம் தான். லா யஃபூசு இல்லல் முஜித்து, யஃபூசு சிஃபத்தா இல்லையா? பண்பு, வெற்றி அடைகிறது. அப்ப அது எது மேல ஆக்குறோம்? மௌசூஃப் மேல ஆக்குறோம். யார் அது மௌசூஃப்? முஜித். அடுத்து கஸ்ருல் மௌசூஃபி அலா சிஃபா, ஒரு மௌசூஃப
சிஃபத்தின் மீது ஆக்குறது. உதாரணம் சரி உதாரணம் பாருங்க. உதாரணமா கசூரு சிஃபத்தின் அலா மௌசூஃபுங்க இருக்கு, நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு சிஃபத்தை ஒரு மௌசூஃபின் மீது வரையறுக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த பண்பு அதை விட்டு தாண்டி எங்கேயுமே போகாது. ஞாபகம் வச்சு முதல்ல. அதாவது கசூரு சிஃபத்தி அல மௌசூஃபின் சொன்னா ஒரு சிஃபத்தை ஒரு மௌசூஃபின் மீது என்ன பண்றது, வரையறுக்கிறது. வரையறுத்தோன்னு சொன்னா அந்த சிஃபத்து வந்து அந்த மௌசூஃப் மீது தான் இருக்குமே தவிர அதை விட்டு தாண்டி போகவே போகாது. உதாரணம் நான் தப்பா சொல்றேன். உதாரணம் ரெண்டாவது உதாரணம் என்ன உதாரணம்? அப்ப வாழ்க்கையை எதோட இது பண்றாங்க, எதோட அப்ப இந்த இடத்துல என்ன சொன்னா கசுர், கசுர் எது, தாபு தான் கசுரு. அது எதோட சேர்க்கிறோம்? மௌசூஃப் அலையா மக்சூர் அலை எது? வாழ்க்கை. வாழ்க்கை பாருங்களேன், வாழ்க்கையினால சிரமம் தான். இப்ப இந்த சிரமம்ங்கிறது தான் சிஃபத்து. இந்த சிஃபத்தை எதோட போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா மௌசூஃபோட போய் சேர்க்கிறோம், வாழ்க்கையோட சேர்க்கிறோம். இப்ப வாழ்க்கைன்னு சொன்னாலே சிரமம் தான். அப்ப இந்த வாழ்க்கையை தவிர்த்து இந்த சிரமம் எங்கேயும் போகாது, முத்தாத்தியா இருக்காது. அதான் அர்த்தம். லாசி முத்தாத்தி படிச்சுக்கலாம். முத்தாத்தினா திரும்பி போறது, லாசிம்னா போகாது. இது லாசிம் அந்த மௌசூஃபோட இருக்குமே தவிர அதை விட்டு தாண்டி போகவே போகாது. அதான் கசூர் சிஃபத்தி அலல் மௌசூஃபி. ஆனா கஸ்ரு மௌசூஃபி அலா சிஃபத்தின்ங்கிறது ஒரு மௌசூஃப சிஃபத்துக்கு மேல வரையறுக்கிறது, இது தாண்டி போகும், இது தாண்டி போகும். உதாரணமா என்ன சொல்லலாம்? கஸ்ரு மௌசூஃபின் அலா சிஃபத்தின் பாருங்க. மேல உள்ள சொன்னா கசுரு சிஃபதி அலா மௌசூஃபின், ஒரு சிஃபத்தை கொண்டு ஒரு சிஃபத்தை மௌசூஃபின் மீது வரையறுத்தல். இது வந்து என்ன ஆகாது, அந்த சிஃபத்தை அதை அந்த மௌசூஃபை விட்டு தாண்டி போகவே போகுது. ஆனா கசுரு மௌசூஃபின் ஒரு மௌசூஃபை வந்து வரையறுக்கிறது அலா சிஃபத்தின் ஒரு சிஃபத்தி மீது. உதாரணமா உதாரணம் சொல்லலாம், லா கரம இல்லா அலி, அலியை போல கொடையாளி இல்லை. இப்ப இந்த அலி அப்படிங்கிறது என்னது? மௌசூப், மௌசூப். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா சிஃபத் எது? அப்ப அலியை வந்து எதுல உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா கொடையாளியில உட்கார வைக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம் இருக்காது, மனுஷ ஜென்மத்திலே வந்து மனித படைப்புகளே அலியை தவிர வேற யாரும் கொடையாளி இல்லைன்னு ஆகுமா? அப்படிலாம் இல்லை. இது சிறப்புக்காண்டி சொல்றோம். அப்ப அந்த பண்பு மாறுமா, அடுத்த ஆள்கிட்ட போகுமா? கண்டிப்பா போகும். ஆனா அதே இது வாழ்க்கைனாலே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டா அது தாண்டி போகுமா? இதுதான் விஷயம். கசுரு சிஃபத்தி அலல் மௌசூஃபி கசுரு மௌசூஃபி அலா சிஃபத்தி. பாடுத்து பாருங்க, தன்கஸிமுல் கஸ்ர் இலா ஹகீகி வ இதாஃபி. இந்த பாடம் ஒண்ணுமே இல்லை, முன்னாடி படிச்சது தெளிவா இருந்தா இது ஈஸியா விளங்கிடும். கஸ்ர இந்த வரையறுத்தலை பிரித்தல் ஹகீகி வ இதாஃபி. ஹகீகி அதாவது ஹகீகினா ஆக்சுவலா, இதாஃபினா சேர்க்கிறது. ஹகீகின்னு சொன்ன நிதர்சனமான அர்த்தம், பிராக்டிக்கலா. வ இதாஃபி அப்படின்னா சேர்த்தல் அர்த்தம். காயிதா பாருங்க. யன்கஸிமு அல் கஸ்ரு வரையறுத்தல் பிரிக்கப்படும் பிஅத்திபாரில் ஹகீகத்தி வல் வாக்இ கிஸ்மைனி. நிதர்சனமாக நிதர்சனத்தை கொண்டு இரண்டு வகையாக பிரிக்கப்படும். நிகழ்வை கொண்டு நிதர்சனமான மற்றும் நிகழ்வை கொண்டு இரண்டு விதமாக கஸ்ர் பிரிக்கப்படும். ஒன்னு ஹகீகி, இரண்டாவது இதாஃபி. நான் முன்னாடி ஞாபகம் சொன்னேன், கஸ்ரு சிஃபத்தி அலல் மௌசூஃபி, ஒரு சிஃபத்தை ஒரு மௌசூஃபோட வரையறுக்கிறது, அதுதான் ஹகீகி, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா தாண்டி போகாது. ஹகீகினா தாண்டி போகாது, அது மட்டும்தான். அதான் சொல்றாங்க ஹகீகி
ويختص المقصور بالمقصور عليه بحسب الحقيقة والواقع بألا يتعداه إلى غيره أصلا. ஒரு மக்சூர் அலகியோடு குறிப்பிடுவது. هو أن يختص குறிப்பிடுவது المقصور بالمقصور عليه والمقصور ஒரு மக்சூர் அலைஹி உடன் குறிப்பிடுவது بحسب الحقيقة நிதர்சனமாக والواقع நிகழ்வாகவே என்ன பண்றது, நிகழ்வாகவே குறிப்பிடுவது. بألا يتعداه கண்டிப்பா அது என்ன ஆகாது, தாண்டி போகாது. இலா கைரிஹி அதை விட்டு அந்த மக்சூர் அலைஹியை விட்டு அந்த மக்சூர் என்ன பண்ணாது, தாண்டி போகவே போகாது. அஸ்லன் கண்டிப்பா தாண்டி போகவே போகாது. கண்டிப்பா முன்னாடி வாழ்க்கையை விட்டு தஅபு தாண்டி போகவே போகாது. இதுதான் ஹக்கீக்ங்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி. ஹக்கீகி அப்படின்னு சொல்லிட்டாலே கஸ்ரு சிஃபதி அலல் மௌசூஃபி தான். வேற கண்ணை மூட்டி போட்டுங்க. அதாவது ஒரு மக்சூர் அலைஹியோட சேர்ப்பாங்க. இது என்ன, எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த மக்சூர் அலையோடு தாண்டி போகவே போகாது. அதான் கஸ்ரு சிஃபதி அல மௌசூஃபி. ஓகே. இதாஃபி அப்படின்னு சொன்னா وهو ما كان الاختصاص فيه بحسب إضافة إلى شيء معين. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தோடு ஒரு குறிப்பிட்ட அதான் சொல்றாங்க هو ما كان الاختصاص அது வந்து ஒரு குறிப்பிட்டதாக இருக்கும். فيه அதிலே بحسب إضافة இதாஃபின் மூலமாக, இதாஃபானா சேர்ப்பதன் மூலமாக அது குறிப்பிடப்பட்டிருக்கும். சேர்த்தனால அது குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட இலா ஷைஇன் முஅய்யின் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல. ஒண்ணுமே இல்லை. இது ஞாபகம். இதுக்குள்ள இதாஃபின்னு சொன்னா அதுக்குள்ள கண்டிப்பா கஸ்ரு சிஃபத்தி அலா மௌசூஃபின் வரும், கஸ்ரு மௌசூஃபின் அலா சிஃபத்தின் வரும். ஆனா ஹகீகில கஸ்ரு சிஃபத்தின் அலா மௌசூஃபி மட்டும்தான் வரும். ஏன்னா இதாஃபின்னு சொன்னா தாண்டி போறது. வேற ஒண்ணுமே இல்லை. முன்னாடி படிச்ச பாடத்தை தான் திருப்பி கொண்டு வர்றாங்க. என்ன சொன்னோம், லா கரம இல்ல அலி, அலியை தவிர கொடையாளி இல்லை அப்படின்னு சொல்றது. இங்க அலியை வந்து எதோட சேர்க்கிறோம் அப்படின்னா கொடைத்தன்மையோட சேர்க்கிறோம். அதுக்குன்ட்டு உலகத்துல உள்ள யாருமே கொடையாளி இல்லைன்னு ஆயிராது. இதாஃபி சும்மா ஒரு பொருளோட உன்னை சேர்த்து விடுறது, ஒரு பொருளோட ஒன்ன சும்மா சேர்த்து விடுறது. அதான் இதாஃபின்னு சொல்றான், வரையறுக்கிறது அப்படின்னு சொல்றான். உதாரணமா உங்க பேர் என்ன, யாரு, நபியா. என்ன சொல்றது, நபியா அறிவாளியே இல்ல நபியாவை தவிர அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்து என்ன பண்றது, அப்ப நபியா மட்டும் உலகத்துல அறிவாளியா இல்ல, இந்த ஒரு பண்போட ஒரு மௌசுவை சேர்த்து விட்டுட்டோம். இதான் இதாஃபி, சும்மா சேர்த்து வருது. அப்ப இந்த இதாஃபில ரெண்டுமே வரும். ஆனா ஹகீகில எது மட்டும் தான் வரும், கஸ்ரு சிஃபத்தி அலா. ஏன்னா இது அதோடு தாண்டி போகவே போகாது. ஹைரன் இன்ஷாஅல்லாஹ். இதான் விஷயமே. பாருங்க, லா யுர்வி மிஸ்ருக்கு புகட்டப்படாது மினல் அன்ஹாரி நதிகளில் இருந்து இல்லன் நீலு நைல் நதியை தவிர, நைல் நதியை தவிர மிஸ்ருக்கு நீர் வேற எந்த ஒரு நதியிலிருந்தும் நீர் புகட்டப்படாது. உண்மை. ஏன்னா மிஸ்ூர்ல எது மட்டும் தான் இருக்கு, நைல் நதி மட்டும் தான் இருக்கு. இது இப்ப வாக்கியான நிகழ்வாகவே என்ன ஆகுது. அப்ப இது என்னது, ஹகீகி. அது இன்னமர் ராஸிகுல்லாஹு, நிச்சயமாக வாழ்வாதாரம் தரக்கூடிய யாருதான், அல்லாஹ் தான். இது என்னது, ஹகீகி. லா ஜவாத இல்லா அலி, கொடையாளியே இல்ல அலியை தவிர. இது இதாஃபி, சும்மா ஒரு ஆளோட சேர்த்து விடுறது. ஏன்னா ஜவாதுங்கிறது இன்னைக்கு அலிட்ட இருக்கும், நாளைக்கு வேற ஆள்கிட்ட கூட போகும்ல. இப்ப லா ஜவாத இல்லா அலி, ஏன்னா பேர் வந்திருக்கு, அலிங்கிறது பேர். அப்ப அந்த சும்மா ஒரு பேரை கொண்டு வந்து சேர்த்து விடுறது. லா ஜவாத இல்லா அலி. இன்னம ஹசனுன் சுஜாவு, ஹசன் யாரு, வீரமானவன். அப்ப ஹசன் மட்டும் வீரமானவன் உலகத்துல. அப்ப இது என்னதான், இதாஃபி. இப்ப ஒண்ணும் இல்ல, ரதியா வீரமானவங்க, நபியா அறிவாளி, இப்படி பேரை சொல்லி சேர்த்து விட்டேன். இதெல்லாம் ஹகீகி இல்லை, இதாஃபி, சும்மா சேர்த்து விடுறது. ஹகீகி அப்படின்னு சொன்னா அறிவாளின்னு தான் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அதுதான் ஹகீகிங்கிறது. பாடம் புரியுதா புரியல? அடுத்து அல் ஃபஸ்லு வல் வஸ்லு. இந்த பாடத்தை கடைசி வச்சுக்கும். அல் ஃபஸ்லு வல் வஸ்லு கடைசி வச்சுக்கும். அதுக்கப்புறம் உள்ள பாடத்துல அல் ஈஜாசு வல் இஸ்னாபு வல் முசாவாத்து.
அல் ஈஜாசு வல் இத்னாபு வல் முசாவாத்து. ஒண்ணுமே இல்ல, பாடம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஷார்ட்டா ஞாபகம் வச்சு. அல் ஈஜாசுனா சுருக்குதல். ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி சொல்றது ஈஜாஸ். கொஸ்டின்ல வரும்ல மூஜிசன் அப்படி சுருக்கி சொல்லு. வல் இத்னாபு நீட்டுதல். ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நீட்டி சொல்ல முடியுமோ அதான் அல் இத்னாப். வல் முசாவாத் நடுநிலையாக, நடுநிலை. அல் ஈஜாசு வல் இத்னாபு வல் முசாவாத். அப்ப முதல்ல இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? அல் முசாவத் பார்க்க போறோம். அடுத்து ஈஜாஸ், அல் இத்னாப். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சின்ன சாட்ட சொல்றேன், ஒரு ஒரு விஷயத்தை ஒரு வாக்கியத்தை எந்த அளவுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதனுடைய அல்பாதுகள் எல்லாம் தேர்வு செஞ்சு சுருக்கி சொல்றது பேர் ஈஜாஸ். ஒரு வாக்கியத்தை ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு பிரீஃபா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வாக்கியங்களை சேர்த்து சொல்றது பேர் இத்னாப். ஒரு ஒரு வாக்கியத்தை நடுநிலையா சொல்றதுக்கு வாக்கிய அல்பாதுகளை தேர்ந்து கரெக்டா நடுநிலையா சொல்றதுக்கு பேரு முசாவாத். இப்ப முதல்ல அல் முசாவாத் நடுநிலை. القاعدة المساواة أن تكون المعاني بقدر الألفاظ. المساواة என்றால் أن تكون المعاني அர்த்தம் இருக்கும் بقدر الألفاظ அல்பாதுகளை கொண்டு, அல்பாதுகளுடைய அளவுகளை கொண்டே அர்த்தம் இருக்கும். அல்பாதுகளுடைய அளவை கொண்டு அதனுடைய அர்த்தமும் இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்க? அல் முசாவாத்து அன் தகுனல் மஆனி பிகத்ர் அல்ஃபாஸ். முசாவாத் என்பது இருக்கும் அன் தகுனல் மஆனி அர்த்தங்கள் இருக்கும் பிகத்ரில் அல்ஃபாஸ் அல்ஃபாதுகளுடைய அளவிலே இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு மானா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு லஃப்ஸை கொண்டு வந்துருவோம். வல் அல்ஃபாது பிகத்ரில் மஆனி, அந்த லஃப்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு அர்த்தம் தேவை அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஈஸி விளங்கிடலாம், ஈஸியா விளங்கலாம். மானா எப்படி இருக்கணும்? அல்பாதுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மானா கொண்டு வந்துருவோம். அதே போல லஃபதுகள் மானாக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவுதான். சோத்துக்கு எவ்வளவு உப்பு போடணுமோ அவ்வளவு உப்பு போடுற மாதிரி, அதான் முசாவாத். சோறு அளவை பொறுத்து உப்பு அளவு மாறும். சோறு அதிகமா இருந்தா உப்பு அதிகமா இருக்கும், சோறு கம்மியா இருந்தா உப்பு. அதனாலதான் மானா எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு லஃபது இருக்கும், எந்த அளவுக்கு லஃபது தேவை அந்த அளவுக்கு மானா இருக்கும். இதுல ஒண்ணு கூடவும் செய்யாது குறையும் செய்யாது. லா யஸீது பஅதுஹா அலா பஅதின், அதான் சொல்றான். சில சிலவைகளை விட்டு அதிகமாகாது. இதுதான் அல் முசாவாத். ஈஸியா விளங்குச்சா? அல் முசாவாத் உதாரணம் பாருங்க. قال الله تعالى وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله. وما تقدموا, நீங்கள் எதனை முற்படுத்துகிறீர்களோ لأنفسكم உங்களுக்காக, من خير நல்ல விஷயங்கள்ல உங்களுக்காக நீங்கள் எதனை முற்படுத்துகிறீர்களோ تجدوه عند الله அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதை அல்லாஹ்விடத்துல பெற்றுக்கொள்வீர்கள். என்ன அப்ப அர்த்தத்துக்கு தேவையான வார்த்தை வந்துருச்சு, வார்த்தைக்கு தேவையான அர்த்தமும் அந்த வார்த்தைக்கு கரெக்டா அர்த்தம் உள்ள வந்துருச்சு. இதான் முசாவாத், கரெக்டா இருக்கும். இல்ல ஏதாச்சும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்ல முடியுமா உங்களால? ஜாயிதாவாரு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. وقال تعالى அடுத்த அல்லாஹ் சொல்றான் لا يحق المكر السيء إلا بأهله. لا يحق المكر السيء, கெட்ட சூழ்ச்சிகள் அடையாது இல்லா பிஅஹ்லி, அந்த மக்களை தவிர. கெட்ட சூழ்ச்சிகள் அதை செய்யக்கூடியவர்களை தவிர வேறு யாருக்கும் என்ன பண்ணாது, அது வந்தடையாது என்பது அல்லாஹ் சொல்லி காட்டும். அப்ப அழகா எவ்வளவு அர்த்தம் தேவையோ அதுக்கு வார்த்தை வந்துருச்சு, எவ்வளவு வார்த்தை இருக்கோ அதுக்கான அர்த்தம் உள்ள வந்துருச்சு, கூட குறைய ஒண்ணுமே கிடையாது. وقال النابغة الزبياني, النابغة الزبياني சொல்றாரு فإنك كالليل الذي هو مدركي. فإنك நீ كالليل الذي هو مدرك, என்னை அடையக்கூடிய இரவை போன்றவன், என்னை அடையக்கூடிய இரவை போன்றவன்.
ஃபைன்னக கல்லைலில் லதி ஹுவ முத்ரிக், என்னை அடையக்கூடிய இரவை போன்றவன் நீ. வைன் ஹில்து, நான் சொல்ற ஹில்து நான் அன்ன முன்தஆ அன்க வாசிஅ. அன்ன அல் முன்தஆ அப்படின்னா தூரமான இடம் நடத்தும். அன்க உன்னை உன்னிடம் இருந்து, வாசிஉன் விசாலமானது. வருது வாசிஉன். அதாவது நாபியா துபையானி சொல்லி காட்டுறாரு, ஃபைன்னக லைலில் ஹுவ முத்ரிகி ஃபைன ஹில்து அன்னல் முன்தஆ அன்க வாசிஉன். வைன் ஹில்து, நான் சென்றாலும், அன்னல் முன்தஆ அன்க வாசிஉன், அது என்ன சொல்ல வரானா, நான் எவ்வளவு தூரமா சென்றாலும் சரி, நீ என்ன பண்ணுவாய், என்னை அடையக்கூடிய இரவை போல என்னை நீ அடைந்து விடுவாய். அதாங்க அர்த்தம், என்னை அடையக்கூடிய இரவை போல நீ வந்து அடைந்து விடுவாய். சென்றாலும் அப்போ கரெக்டா அதுக்கு எவ்வளவு அர்த்தத்துக்கு தேவையான வார்த்தையை கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்த வார்த்தைக்கு தேவையான அர்த்தத்தை அப்படியே வச்சுட்டாரு. எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இல்லை. அடுத்து பாருங்க, சதுபுதி லக்கல் ஐயாமு மா குன்த ஜாஹிலா வயதீக பில் அக்பாரி மன் லம் துஸவ்விது. ரொம்ப அழகான ஒரு கவிதை, மனப்பாடம் பண்ணி வச்சோம். சூப்பர், ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. சதுபுதி லக்கல் ஐயாமு மா குன்த ஜாஹிலா, நீ அறியாமல் இருந்ததெல்லாம் காலம் ஒரு நாள் உனக்கு காட்டும். சதுபுதி லக்க அல் ஐயாமு, காலம் கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் காட்டும். இப்ப மா குன்த ஜாஹிலா, நீ எந்தெந்த விஷயத்தெல்லாம் அறியாம இருந்தையோ, முட்டாப்பையில இருந்தே தெரியாம இருந்தையோ, கண்டிப்பா அந்த விஷயங்கள் எல்லாம் காலம் உனக்கு கொண்டு வந்து காட்டும். காலம் உனக்கு தெரியாத என்ன பண்ணும், வந்து காட்டும். சதுபுதி லக்கல் ஐயாமு மா குன்த ஜாஹிலா. ويأتيك بالأخبار من لم تزود. ويأتيك بالأخبار, உனக்கு செய்திகளை கொண்டு வருவார்கள். ويأتيك الأخبار من لم تزود, நீ அனுப்பாதவர்கள் எல்லாம் உனக்கு செய்திகள் கொண்டு வருவார்கள். அப்ப உனக்கு தெரியாத மக்கள் எல்லாம், நீ யாரெல்லாம் உனக்கு தெரியாது அவங்களாம் என்ன பண்ண, உனக்கு செய்தியை கொண்டு வருவோம். வயதீக பில் அக்பாரி மன் லம் துஸவ்விதி. ரொம்ப அழகான ஒரு கவிதை. சதுபுதி லக்கல் ஐயாமு மா குன்த ஜாஹிலா வயதீக பில் அக்பார். அப்படிதான் வருது வாழ்க்கையில. சில நமக்கு தெரியாத விஷயங்கள், நமக்கு தெரியாத ஆள்லாம் கொண்டு வந்து கொடுப்போம். இந்த மாதிரி நடந்துச்சாமெல்லாம் என்ன பண்ணுவோம், வந்து கொடுப்போம். வயதீக பில் அக்பாரி மன் லம் துஸவ்விதி. இப்ப இதான் அல் முசாவத் மூல். அடுத்து பாருங்க, அல் ஈஜாஸ். ஆமீனா விளங்குதா? இருக்கலா? புரியுது சார். இருக்கீங்க எல்லாம் விளங்குதா? புரியுது சார். சரி. அல் ஈஜாஸ், சுருக்குதல். எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி, அதாவது ஈஜாஸ் நேரத்தில் மூலம் அதிகமான பொருள் தரக்கூடிய விஷயங்களை ரொம்ப சுருக்கி சொல்லிடுறது. அதிகமா பொருள் தரக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கி சொல்லு. உதாரணம் சரி, சாயிதா அல் ஈஜாசு ஜம்உல் மஆனில் முதகாசிரதி, அதிகமான அர்த்தங்களை ஒன்று சேர்த்து, தஹ்த லஃப்தில் கலீலி, குறைவான லஃப்துகளுக்குள் உள்ளடக்குதல். புரிஞ்சாமலாம்? அதிகமான அர்த்தங்கள் தரக்கூடியது, அதிகமான அர்த்தங்களை குறைவான லஃப்துகள்ல உள்ளடக்கணும். மஅல் இபானதி, தெளிவாக, வல் இஃப்ஸாஹி, இஃப்ஸாஹும் இபானும் ஒண்ணுதான், தெளிவான முறையில
குறைவான லஃபுதுகளுக்குள் அதிகமான அர்த்தங்களை சேர்த்தல் வைத்தல். அவ்வளோ தெளிவான லஃபுதுகள்ல, அதாவது என்ன அர்த்தம் சொன்னா, தெளிவாக குறைவான லஃபுதுகளுக்குள் அதிகமான அர்த்தங்களை உள்ளடக்குதல், அதுதான் அல் ஈஜாஸ். வஹுவ நவ்ஆனி, அது ரெண்டு வகையா. என்னென்ன? ஈஜாசு கஸ்ரின், ஈஜாசு கஸ்ர், அதாவது கஸ்ர்னா வரையறுக்கப்பட்ட ஈஜாஸ் சுருக்கம். ஈஜாசு ஹஸ்ஃபின், போக்கப்பட்ட சுருக்கம். ரெண்டு ஒண்ணுமே இல்ல. ஈஜாஸ் ஹஸ்ஃப்னா போக்கப்பட்டிருக்கும், போக்கி சுருக்கிறது. ஈஜாசு கஸ்ர்னா வரையறுக்கப்பட்டு சுருக்கிறது. பாருங்க, ஈஜாசு கஸ்ரை பொறுத்தவரையும் வயகூனு பித்ததுமீனில் இபாராத்தில் கஸீரத்தி மஆனிய கஸீரத்தி மின் கைரி ஹதிஃபின். அது எப்படி இருக்குமா? வயகூனு பித்ததுமீனில் இபாராத்தில் கஸீர, சின்ன சின்ன இபாரத்துகள் எல்லாம் உள்ளடக்கி, மஆனிய கஸீரா, சின்ன சின்ன அர்த்தங்கள் எல்லாம் உள்ளடக்கி, மின் கைரி ஹதிஃபின், என்னவா இருக்காது, போக்கப்படாமல் சின்ன சின்ன இபாரத்துகள் எல்லாம் ஒன்றிணைச்சதா இருக்கும். சின்ன சின்ன அர்த்தங்களை கொண்ட சின்ன சின்ன இபாரத்துகளை போக்கப்படாமல் ஒன்றிணைத்திருப்பதுதான் ஈஜாசு கஸ்ரி. சரியா? அடுத்து ஈஜாசு ஹஸ்ஃபின் அப்படின்னா வயகூனு பிஹஸ்ஃபி கலிமத்தின், ஏதாவது ஒரு கலிமாக்கு போக்கப்பட்டிருக்கும். அவ் ஜும்லத்தின், அதாவது ஒரு ஜும்லா போக்கப்பட்டிருக்கும். அவ் அக்ஸர மஅ கரீனத்தின் துஈனுல் மஹ்தூஃப, ஒண்ணு ஒரு கலிமாவோ அல்லது ஒரு சென்டென்ஸையோ போக்கப்பட்டாலும் அதுக்கு மேற்பட்ட விஷயங்களே போக்கப்பட்டிருக்கும். எதோட? மஅ கரீனத்தின், ஆதாரத்தோட. துஈனுல் மஹ்தூஃப், அந்த போக்கப்படுவதற்கு துஈனு, உதவி செய்யக்கூடிய ஆதாரத்தை கொண்டு, போக்கப்படுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஆதாரத்தை கொண்டு ஒரு வார்த்தையோ ஒரு ஜும்லாவோ அதுக்கு மேற்பட்ட ஜும்லாவோ என்னாக்கப்பட்டிருக்கும், போக்கப்பட்டிருக்கும். இதுதான் அல் இஜாஸ். பாருங்க, கால தஆலா அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு, அலா லஹு, அவனுக்கு இல்லையா, அல் ஹல்கு படைத்தல் மற்றும் வல் அம்ரு நிர்வாகம். அல்லாஹ் அவ்வளவு சுருக்கிட்டான். படைத்தல்னா என்னென்ன படைச்ச, மனுஷ படைப்பு, விலங்கு எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கி எல்லாம் கொண்டு வந்துட்டான். வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ضعيف அமீரு ரக்பி, பலகீனமானவர் தான் யாரு? அமீரு ரக்ப், அதாவது ரக்கப் அப்படின்னு சொன்னா முசாஃபிர்கள் போறாங்களா, பயணம் போறவங்களுடைய தலைவர் அவர் தான். ضعيف அமீரு ரக்ப், இப்ப பயணத்துல போறவங்களுடைய தலைவர் தான் பலகீனமானவர். வக்கீல் அல் அராபியுன் யசூக் மாலன் கசீரன், அதிகமான பணங்களை ஓட்டி செல்லக்கூடிய அரபிகிட்ட கேட்கப்பட்டுச்சு. அதாவது இந்த இடத்துல மாலன் அப்படின்னா ஒட்டகத்தை குறிக்குது. கசீரன், அதிகமான ஒட்டகங்களை, யசூக்னா ஓட்டி செல்லக்கூடிய ஒரு அரபிகிட்ட கேட்கப்படுது. லிமன் ஹாதல் மாலு, இந்த சொத்து யாரோடது, இந்த ஒட்டகங்கள் யாரோடது? லில்லாஹி, அல்லாஹுடையது. ஃபீ யதைய, என்னுடைய கையில இருக்கு, என் கையில உள்ள அல்லாஹ்வோட சொத்து. இந்த அளவுக்கு பாருங்களேன் சுருக்கிட்டாருன்ட்டு. அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட 10 ஒட்டகம் அப்படிலாம் பேசல, ஒரே வாதம் லில்லா, அல்லாஹ்வுக்கானது. ஃபீ யதை, என்னுடைய கையில இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த 3 எதுக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னா, ஈஜாசு கஸ்ரு, எதுக்கு? குட்டி குட்டி அர்த்தத்தை தரக்கூடிய குட்டி குட்டி வாக்கியங்களை போக்கப்படாம ஒண்ணு சேர்க்குது. ஏன்னா பாருங்க, லில்லாஹி, அல்லாஹ்வுடையதான். ஃபீ யதை, என் கையில கொடுத்துருக்கான். அந்த 2 இபாரத் இருக்கா, போக்கல, அப்படியே கொடுத்துருக்கான். இப்ப அடுத்து பாருங்க, கால தஆலா வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹ் வர்றப்ப, இறைவன் வரும்போது மலக்குமார் எப்படி இருப்பாங்களாம்? மலக்குமார் எப்படி வருவாங்க? அணி அணியாக வரிசையா வருவாங்க. காஃப் வல் குர்ஆனில் மஜீத் பல் அஜ்ப அன் ஜாஅக்கும் முன்திரு மின்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காஃப் வல் குர்ஆனில் மஜீத், சங்கை பொருந்திய இந்த குர்ஆன் மீது ஆணையாக. பல் அஜிபு, அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அன் ஜாஅக்கும் முன்திரு மின்ஹும், அவங்கள்ட்ட இருந்தே ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வந்ததை பார்த்து என்ன பண்றாங்க? ஆச்சரியப்படுறாங்க. وقال تعالى في حكاية موسى عليه الصلاة والسلام مع ابنتي شعيب, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகளுடைய விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றப்ப, فسقى لهما ثم تولى الى ظل, அந்த 2 பேருக்கு அவங்க தண்ணி புகட்டுவாங்க தெரியுமா, தண்ணி எடுத்து கொடுத்து எங்க இருக்காங்க, فتولى الى ظل, அந்த நிழல்ல உட்கார்ந்து இருக்கப்ப, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின கைரின் ஃபகீர், இறைவா எனக்கு நீ கொடுத்த நல்ல அறங்களின் மீது நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, فجاءت احداهما تمشي على الاستحياء, அந்த இருவர்ல ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, வெக்கத்தால நடந்து ஓடுறாங்க. காலத், சொன்னாங்க, இன்ன அபி துஊக, எங்க வாப்பா உங்களை அழைக்கிறார். லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா, நீங்கள் எங்களுக்கு நீர் புகட்டியதற்காக உங்களுக்கு கூலி தருவதற்காக.
புரிஞ்சா? அப்ப இந்த கீழே உள்ள மூணும் என்னன்னு சொன்னா ஈஜாசு ஹதிஃபி. எப்படி ஈஜாசு ஹதிஃபி ஆச்சு? வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபன் இருக்கா, இந்த இடத்துல வஜா ரப்புக்கு முன்னாடி வஜா அம்புருன்னு வந்திருக்கணும். இறை கட்டளை வரும்போது வந்திருக்கணும். அப்ப அம்புரு போக்கப்பட்டிருக்கு. சரியா? அந்த மாதிரிதான். அதே போல அப்புறம் காஃப் வல் குர்ஆனில் மஜீத் இருக்கா, அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கணும்? அஜீபு அன் ஜாஅஹும் முன்திரு மின்ஹும் இருக்கு. அவங்களுக்கு மத்தியில ஒரு அச்சமூட்டை செய்யக்கூடிய நாம் அனுப்பப்பட்ட பொழுதுன்னு வந்திருக்கணும். ரசூலுல்லாஹ் வல்லாஹ் அனுப்புறோம், நாம் அப்ப அது கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ஈஜாசு ஹத்ஃபி. மூணாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை பொறுத்த வரையும் நிறைய ஜும்லாக்கள் அங்க கட்டாயிருக்கு. ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணீங்க, தண்ணி புகட்டினீங்க, வாப்பாவுக்கு போறோம் இல்ல, அதுக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தைகளா இருக்குது, நீங்க வந்தீங்க, நிறைய ஒட்டகங்கள் நின்றுச்சு, நாங்க தனியா நின்றோம், அப்ப என்ன பண்ணீங்க, நீங்க உள்ள போனீங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாங்க, எதுக்கு, எங்களுக்கு நீர் புகட்டியது இருக்கா. அப்ப எத்தனை டைலாக் கட்டா இருக்கு, எத்தனை விஷயங்கள் கட்டா இருக்கு. இதுதான் ஈஜாசு ஹத்ஃபி. அவ்வளவு முடிஞ்சு. இன்னும் ஒரே ஒரு பாடம், அல் இஸ்தினாபு. அல் இஸ்தினாப் என்னலாம்? ஆமா அஃபன், சரிங்க. அல் இஸ்தினாபு தூங்கல. ஓகே. அல் இஸ்தினாப் அல் இஸ்தினாப் பிரேக் என்ன? சரி ஓகே மேடம். மணி 12 அது எப்போ கொடுக்கலாம்? என்னது 12:15? சரி 12:15 வரும் இன்ஷா அல்லாஹ் பிரேக். ஏன்னா இப்ப அடுத்த பிரேக்குக்கு அப்புறம் இந்த ஒரு பாடம் தான், அது இத்தனாவை முடிச்சிட்டா கூட அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம், அந்த ஃபஸ்லு வஸ்லா அது எத்தனை பக்கம் இருக்கு? அல் ஃபஸ்லு வல் வஸ்லு நினைக்கிறேன். மோதுல் வஸ்லு ரெண்டு பாடம் தான், ஒரு மணி நேரத்துல முடிச்சிடலாம்ல. அப்ப என்ன பண்ணுவோம், இன்ஷா 12:15 அப்புறமா உட்காருவோம். 12:15 12:20 இந்த மாதிரி உட்காருவோம். இந்த ஒரு பாடத்தை மட்டும் இஸ்தினாப முடிப்போம், பிரேக் விட்டுறோம். அப்புறம் அந்த அல் ஃபஸ்லு வல் வஸ்ல கூட முடிச்சிடும். அதோட முடிஞ்சு பலாகா. என்ன பாடம் இருக்கு, நீ செஞ்சுட்டு இருக்கா, நிக்காஹ் இருக்கோ? சரி ஓகே.